ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. இந்த மாத வாக்குத்தத்தம் சங்கீதம் 34:8 வைத்து தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். अब इस महीने जो प्रतिज्ञा है भजन की पुस्तक 34 के 8वें वचन. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். परकर देखो कि यहोवा कैसे भला है, क्या ही धन्य है वह पुरुष जो उसके शरण लेता है. இதுதான் 84ஆம் சங்கீதத்துல தாவீது எப்படி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து பாக்கியவானாக மாறினான் என்பதை கடந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்திருந்தது. पिछले रविवार पे भजन के 84 अध्याय पे यहोवा कैसे धन्य था इसके बारे में हमने ध्यान किया था. அந்த கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் என்பதை தாவீது தன் வாழ்க்கையில் அனுபவித்தார். सेनाओं की यहोवा है ये तो दाऊद ने उसके जीवन पे अनुभव किया. அந்த தேவன் சேனையின் கர்த்தர் மாத்திரமல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். वो सेनाओं की यहोवा केवल नहीं, वो जीवित परमेश्वर है. அவர் நம்முடைய ராஜா, वो हमारे राजा है அவர் யாக்கோபின் தேவன். और याकूब का அது परमेश्वर है. மாத்திரமல்ல, அவர் கேடகமானவர். और केवल वह नहीं, वो ढाल है அவர் சூரியனை போல பிரகாசிக்க கூடியவர். और वो सूर्य की तरह वो ऐसा उजियाला होता है. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் பாக்கியவான். इसलिए जो उनके भरोसा रखता है वो धन्य है. 94ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சேனையின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 84 के बाद में हे सेनाओं की यहोवा क्या ही धन्यवान मनुष्य जो तुझ पर भरोसा அவரை रखता நம்பி है. இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க जो பாப்போம். उनको भरोसा रखता है हाथ उठा के अल्लाह बोले அல்லேலூயா. हालेलुया. அப்போ மனுஷன் மேல் அல்ல, इसलिए इंसानों के ऊपर नहीं, தங்களுடைய மாம்சத்தின் மேல் இருக்கிறதா, தன்னுடைய மாம்ச புயபலத்தின் மேல் அல்ல, और क्योंकि इंसानों की हौर सामर्थ से नहीं, தங்களுடைய வருமானத்தின் மேல் அல்ல, और उनकी कमाई के द्वारा नहीं, தங்களுக்குள்ள இருக்கிறதா, தங்களிடத்தில் இருக்கிறதான வியாபாரத்தின் மேல் அல்ல, और उनके द्वारा मिला है कोई व्यापार से नहीं, தங்களுடைய பிள்ளைகள் மேல் அல்ல, और उनके बच्चों से भरोसा नहीं, தங்களுடைய பெற்றோர் மேல அல்ல, माँ बाप से नहीं, தங்களுக்கு இருக்கிறதான சொத்துக்கள் சுகங்கள் மேல தங்களுடைய நம்பிக்கை இல்ல. उनके पास है धन दौलत से नहीं. எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் சேனைகளின் கர்த்தர். हमारा भरोसा सिर्फ सेनाओं की यहोवा पे है. அந்த தேவன் மேலதான் நாங்கள் நம்பிக்கை உள்ளவரா இருக்கிறோம். हम उनके ऊपर ही भरोसा रखते हैं. அவர் ஜீவனுள்ள தேவனா वो இருக்கிறார். जीवित परमेश्वर है, அவர் எங்களுடைய ராஜா, वो हमारा राजा அவர் है, யாக்கோபின் தேவன், याकूब का அவர் परमेश्वर, கேடகமானவர், ஒரு பெரிய பாதுகாப்புக்குரிய கேடகமானவர். वो बड़ी सी ढाल की हमें बचाता அவர் है, சூரியனை போல இருள் எல்லாம் வெளிச்சமாக वो மாற்றுகிறவர். सूरज की तरह अंधेरा को ऐसे ही रोशन बनाता है. இருளில் இருக்கிற ஜனங்கள் ஆகையினால் வெளிச்சத்தை கண்டார்கள். अंधेरा है लेकिन प्रजा तो उनके उजाला को देखे. நீதிமான் வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல பிரகாசிக்கப்படுகிறார். इसलिए धर्मी है सूरज की तरह इतना और भी रोशन होता है. இயேசுவின் முகம் சூரிய பிரகாசத்தை போல இருந்ததா. यीशु मसीह के चेहरा सूरज की तरह रोशन था. ஆகையினால் அவர் பிரகாசிக்க கூடிய தேவன். इसलिए उजाला करने वाला ஆகையினால் இந்த परमेश्वर. 84ஆம் சங்கீதத்தில் இன்னொரு வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க நான் விரும்புகிறேன். अब इस 84 अध्याय पे और कोई वचन मैं आपके सामने रखना அவர் चाहता மேல் हूँ. நம்பிக்கையா இருக்கிற மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு விசேஷமான அனுபவங்களை பற்றி தாவீது அந்த சங்கீதத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை எடுத்து சொல்லுகிறார். इसलिए दाऊद यहाँ पे कहाँ से कहे कि जो उन पे ऊपर भरोसा रखता है यहाँ पे क्या है. 3ஆம் வசனத்துல அவர் தாவீது சொல்றார், तीसरे वचन पे दाऊद ने என் कहा, ராஜாவும் என் தேவனுமாகிய சேனையின் கர்த்தாவே, हे सेनाओं की यहोवा, हे मेरा राजा और मेरा परमेश्वर, உம்முடைய பீடங்கள் அண்டையில அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. और तेरे वेदियों में गौरैया ने अपना बसेरा और शुभानी से घोंसला बना लिया है இவன் जिसमें अपने बच्चे சொல்லுகிறான், रखे. அந்த கூடு கிடைத்ததே. यहाँ पे घोंसला बना लिया है. சேனைகளின் கர்த்தாவே, हे सेनाओं की यहोवा, உம்முடைய பீடங்கள் அண்டையில அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்தது. तेरे वेदियों में गौरैया ने अपना बसेरा था தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடு கிடைத்தது. और शुभा बेनी ने घोंसला बना लिया जिसमें अपने बच्चे रखे. இந்த இடத்துல வாசிக்கும் போது பீடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तो यहाँ पे वेदियों करके कहा है. இந்த பீடங்கள் என்று சொல்லும்போது பன்மையை காட்டுகிறது. अब यहाँ वेदिया को बहुवचन करके कहा பீடம் है. என்று சொல்லவில்லை, பீடங்கள். वेदी ने कहा है, वेदिया कहा है. ஆசரிப்பு கூடாரம் தேவன் வாசம் பண்ணுகிறதான பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்கப்பட்டது. तो पुराना नियम पे यहोवा के एक उनकी तंबू स्थान बनाया था. ஜனங்கள் எல்லாரும் அந்த இடத்துல வந்து கூடி ஜனங்கள் தேவனை ஆராதித்து கொண்டு போவாங்க. तो प्रजा लोग वहां आके यहोवा को
दंडवत करके जाते हैं। தேவன் என்ன பிரமாணத்தை கொடுத்தாரோ அந்த பிரமாணத்தின்படி அவர்கள் தேவன் பலி செலுத்தி தேவனை ஆராதிப்பார்கள். जो भी यहोवा ने उनको नियमों दिया उस नियमों के अनुसार उन्होंने बलि चढ़ा के आराधना करते हैं। இந்த வார்த்தையின்படி நான் அந்த வார்த்தையின் அடிப்படையில பார்க்கும்போது उसी वचन के अनुसार हमें ये देखने அங்க से மூன்று இடம் உண்டு. ஒன்று பிரகாரம், இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம், மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலம். वहां पे 3 जगह है, बाहरी आंगन, पवित्र स्थान और अति पवित्र स्थान। அந்த பிரகாரம் என்று சொல்லப்படுகிற இடம் நீங்க வெளியில வண்டி கார் நிக்கிற அந்த இடமா நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். यदि बाहरी आंगन देखने समय जो बाहर एक हॉल है वो आप देख இந்த सकते हैं। பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லுவது நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதான இடம் जो போல, पवित्र स्थान है जैसे आपने बैठा है वो एक जगह की மகா तरह। பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லுவது நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறதான இந்த மேடை போல, ஸ்டேஜ் போல நினைச்சு கொள்ளுங்க. आप ये सोच लीजिए अति पवित्र स्थान जहां हम खड़े स्टेज की तरफ सोच लीजिए। தாவீது சொல்றான், அந்த பீடங்கள் அண்டையில அந்த அடைக்கலான் குருவிக்கு வீடு, தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடு கிடைச்சது அப்படிங்கிறார். यहाँ पे कहा है तेरे वेदियों में गौरैया ने अपने बसेरा छुपा, बोने ने गसैला बना लिया, वो अपने बच्चा रखे। ஏனென்றால் உண்மையில் நம்பிக்கை வைக்கிற மனுஷன், क्योंकि तुझ पे भरोसा रखते हैं। கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ए सेनाओं की यहोवा धन्य है वो मनुष्य जो तुझ पर भरोसा அவன் रखता எங்க है। இருக்கிறான்? அவன் எங்க இருக்கிறான்னா वो कहाँ है? அந்த பீடங்கள் அண்டையில இருக்கிறானா. वो तो उनके वेदियां पे है। அந்த பீடங்கள் அண்டையில கூடு கட்டி அங்க ஒரு வீடு கட்டி உட்கார்ந்து இருக்கிறான். அப்படிதான் சொல்லலாம். और கூடு इस वेदिया पे घोंसला बना के और वहां पे बसेरता था। தானுக்கு மாத்திரமல்ல தன்னுடைய குஞ்சுகளையும் கூட அது வைத்து காத்து கொண்டு வருகிறான். केवल उसके लिए नहीं, उसके बच्चे के लिए भी वो रखा है। பாருங்கள், அப்ப அந்த அந்த குருவிகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாட் பாருங்க. तो देखिए इस गौरैया के लिए कितना एक सोच और मन उस पे था। தான் கூடு கட்டி உட்கார்ந்து மாத்திரமல்ல தன்னுடைய குஞ்சுகளையும் கூட வச்சு பாதுகாக்க கூடியதான ஒரு பொறுப்புள்ள குருவிகள். तो एक जिम्मेदारी को गौरैया है केवल उसके लिए, उसके बच्चे के लिए भी उसने घोंसला बना लिया है। அவன் தான் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ள மனுஷன். वो ही तो यहोवा पे ऊपर भरोसा रखने கர்த்தர் वाले மேல் हैं। நம்பிக்கை உள்ள மனுஷன் எப்படி இருக்கிறான்? यहोवा पे भरोसा रखने वाले मनुष्य कैसा है? குருவிக்கு வீடு, தகவலான் குருவிக்கு, அந்த குருவிக்கு தன் குஞ்சுகளை கூட வைக்க வச்சிருக்கிறாது. और ये गौरैया और शुभा ने उसके बच्चे के भी घोंसला बना लिया था। சில வீடுகள் எடுத்துக்கொண்டா புருஷன்மாரு சம்பாதிப்பாங்க, சம்பாதிச்சுட்டு அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவாங்க. தங்க பிள்ளைகளுக்கு படிப்புக்கோ தங்க பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கோ ஒன்றும் கிடையாது. நீ பார்த்துக்கா, நீ தானே நீ பெத்தன்னு விட்டுட்டு போயிடுவாங்க அது பாட்டில். यदि कोई घर पे देखने से उनके जो पति काम करेगा लेकिन बच्चे के लिए कुछ भी काम नहीं करेगा और खाने के लिए भी कुछ भी खरीद के नहीं देगा। ஒரு சகோதரர் அப்படிதான், தாம் நல்ல வேலை பார்த்து கடைசியில பாத்தீங்கன்னா அக்கா தங்கச்சி மார்களுக்கெல்லாம் செஞ்சு தாம்பத்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்யல. வயசான காலத்துல கடைசியில் அக்கா தங்கச்சி மாதிரி கைவிட்டுட்டாங்க. தாம் பிள்ளைகள் வச்சிருக்கும் போது தயவு செய்து வேண்டாம், அவரை சேர்க்காத. தாய் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருச்சு பிள்ளைங்க. तो एक भाई ने ऐसा था, उनके लिए और उनके बहनों के लिए कुछ किया है लेकिन उनके तो बच्चे के लिए और पत्नी के लिए कुछ भी नहीं किया, उसको छोड़ दिया है। இந்த குருவிகள் ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது பாருங்க. तो देखिए गौरैया कितना ऐसा पाठ आपको सिखाते हैं। அந்த பீடத்தண்டையில தான் குருவிகள் என்ன செய்கிறது என்று சொன்னால் தனக்கு வீடு உண்டாக்குவது மாத்திரமல்ல தன்னுடைய குஞ்சுகளையும் கூட பாதுகாக்க கூடியதான ஒரு பொறுப்புள்ள ஒரு உத்தரவாதம் உள்ள குருவிகளாக இருக்கிறது. तेरे वेदियों पे गौरैया ने अपने बसेरा और अपने केवल उसके नहीं उसके बच्चे के लिए एक घोंसला बनाया, एक जिम्मेदार की गौरैया இதை था। பற்றி நீங்கள் யோபின் புத்தகத்துல கூட வாசிக்கலாம் 12ஆம் அதிகாரத்துல. तो इसके बारे में अय्यूब के पुस्तक पे 12 अध्याय पे भी हम पढ़ सकेंगे। அவைகளிடத்திலிருந்து பாடங்கள் நாம் படித்துக் கொள்ள முடியும் பிரியமானவர்களே. हम उसमें से भी हम पाठ सिखा सकते हैं। அவைகளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல. हम इसमें से भी बहुत सीखने वाले चीज है, शास्त्र पे बहुत யோபு कहा है। 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா अय्यूब की 12 का 7वां वचन, இப்போது நீ மிருகங்களை கேட்டுப்பார், पशुओं से तो पूछ அவைகள் உனக்கு போதிக்கும். और वे तुझे सिखाएंगे। ஆகாயத்து பறவைகளை கேள், और आकाश के पक्षियों से அவைகள் உனக்கு அறிவிக்கும். और वे तुझे बताएंगे। அதனால பறவைகளிடத்திலிருந்து சில அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. इसलिए पशुओं से भी कुछ बात सिखाना है। பறவைகளிடத்துல கேட்டுப்பார், पशुओं से तो पूछ, மிருகங்களிடத்துல கேட்டுப்பார். आकाश के पक्षियों से पूछ। அன்றைக்கு ஒரு யூடியூப்ல ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு, பார்த்தேன். तब मैं YouTube पे एक शॉर्ट्स आया था, मैंने उसको देखा। ஒரு மான், கொம்பு மான் இருக்குது, பெரிய கலைமான். तो एक बड़ी सी जानवर हिरन ரோட்ல है। வந்துகிட்டு இருக்கிற காரை மறிக்குது, வண்டியை மறிக்குது. वो जो हिरन है वो उसके पूरे जो गाड़ियों को रोक लिया था। கார்ல விட்டு இறக்கி துரத்துனா அது போக மாட்டேங்குது. இந்த பக்கம் அந்த ரோட மறிக்குது, உள்ள விட மாட்டேங்குது. वो तीनों तरफ उसको रोड को ब्लॉक कर रहा था, अंदर उसको नहीं प्रवेश किया है। கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா और थोड़ी देर அங்க बाद இருக்கிற மலை அப்படி இடிஞ்சு விழுது அந்த ரோட்ல. वहां पे देखने से उस पहाड़ से बहुत सारे ऐसे गिरने वाला था அப்ப उस அந்த रोड पे। மிருகம் இவங்களை அங்க
போகிற மனுஷர்களுடைய வாகனங்கள் சேதப்பட்டுறக்கூடாது, இவன் அழிஞ்சிடக்கூடாது. அந்த மிருகம் வந்து என்ன செய்யுது, இவனுக்கு சொல்லி கொடுக்குது பாருங்க. तो ये जो हिरन है उसको सिखाता है कि इसके रोड पे नहीं जाना, नहीं तो आपको ऐसे खतरनाक हो जाएगा. அன்னைக்கு செங்கல்பட்டுல நம்முடைய நம்முடைய ஆர்ஃபனேஜ்ல अभी चंगलपेट पे हमारे நாய் हॉर्फनेज पे ரொம்ப நேரம் குலைச்சுக்கிட்டே கிடந்துச்சு. அங்க ஒரு நாய் வந்து எதையாவது தின்னுட்டு போகுது. நம்ம ஒண்ணு நாய் வளர்க்கறது இல்ல, அந்த நாய் வந்து எதையாவது ஒண்ணு சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகும். तो हम कुत्ता को नहीं पालन करते, लेकिन जो भी वो आते था वो ऐसे खाते चल जाएगा. எப்போது சாப்பிட்டுட்டு போகும். वो चल के और சாப்பாட்டுக்கு வந்து ஒரு ராத்திரி ஓடிரும், और படுக்கிறது அது இடத்துக்கு ஓடிரும். और खाने के बाद उसके जगह पे वो लौट जाएगा. உடனே அங்க உள்ள விமலா அம்மா சொல்லிச்சு, அங்க பாரு திங்கிறதுக்கு இங்க வர்றது, காவலுக்கு உன் வீட்டுக்கு ஓடுறதா, ஓடு அப்படின்னுச்சா. அன்னையில இருந்து அது போறது கிடையாது, வாசல்லையே வெளியிலேயே கிடந்துச்சா. तब उसने और उन्होंने बोला कि सिर्फ खाने के लिए यहाँ पे हरल, इसके बाद वहां से नहीं आया. உடனே பாத்தீங்கன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே குலைச்சுக்கிட்டு இருந்துச்சா, ஒரே என்ன இது போட்டு குலைச்சிக்கிட்டு, ஏய் சத்தம் போடாத காட்டா. பார்த்தா ஒரு பெரிய பாம்பு அங்க குறுக்க வந்திருக்குது. அங்க तब वो कुत्ता भौंक रहा था और देखने समय क्यों भौंक रहा है, लेकिन एक बड़ी सी सांप वहां पे है. சரியான பெரிய கட்டுவிரியன் பாம்பு, ஏன் நீல இருக்கும். एक बड़ी सी सांप वहां पे लेटा हुआ था. பார்த்து நல்ல வேளை அங்க உள்ள பிரதர் இவங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சு சாயடிச்சிட்டாங்க. तो वहां के जो ब्रदर्स है उसको सब ऐसे ही मार மிருகங்கள் डाला. அறிவிக்குது. तो यहाँ पे उनको सिखाता சில है, காரியங்கள் அவைகளுக்கு தெரியாது. तो कुछ लोग उनको हमें नहीं पता होगा. சுனாமி வரும்போது அநேகர் சொன்னாங்க, காட்டுல இருக்கிற அங்க சுனாமி வர்றதுக்கு முன்னாடி அங்கங்க இருக்கிற மிருகங்கள் எல்லாம் அங்க அந்தமான்ல இதுல ஸ்ரீலங்கால அந்த கடற்கரை ஓரத்துல இருந்த மிருகங்கள் எல்லாம் நாட்டுக்குள்ள ஓடி வந்துருச்சா. மனுஷனுக்கு தெரியல பாருங்க. अभी इंसानों को नहीं पता था, लेकिन श्रीलंका पे जब वो सुनामी आ रहा था, क्योंकि पूरे जो जानवर वहां पे बाघ के नगर के अंदर घुस गया है. தேவன் அன்பா இருக்கிறார். ये वो प्रेमी है. ஹல்லேலூயா சொல்லுங்க. भला बोलिए. மனுஷனை அந்த அன்பின் சாயலால் உண்டாக்கினார். तो इंसानों को प्रेम की समानता के अंदर उत्पन्न किया. தேவன் அன்பா இருக்கிறார். மனுஷன் என்ன செய்ய வேண்டும்? वो प्रेम के कारण ஒருத்தர் அன்பா இருக்கிறது மாத்திரமல்ல, एक दूसरे के बीच में प्यार नहीं होना அந்த है. அன்புள்ள மனுஷன் மிருகங்களிடத்திலும் அன்பா தான் இருக்கணும். क्योंकि वो जो इंसान है उनके जानवरों को से भी எல்லா आपको प्रेम இடத்திலும் அன்பா करना இருக்க है. तो வேண்டும். सब में से आपको அவன் प्रेम करना है. மிருகங்களோ பறவைகளோ எல்லா இடத்திலும் அன்பா இருக்க வேண்டும். वो जो पशुओं और पक्षियों के सब में எனக்கு से वो இந்த प्रेम होना மிருகங்கள் है. பறவைகள் ரொம்ப இஷ்டமா இருக்கும். तो मुझे तो इतने पशुओं से और बर्ड से மாட बहुत ரொம்ப நேசிப்பேன், ஆட்டை ரொம்ப நேசிப்பேன், எல்லாத்தையும் நேசிப்பேன், எல்லா மிருகங்களும் நேசிப்பேன், பறவைகளை கூட நேசிப்பேன். बकरियों को पक्षियों को मैं इतना बहुत प्रेम करता இந்த हूँ. லாக்டவுன் டவுன்ல மேல மொட்டை மாடியில நிறைய வளர்த்தேன். வளர்க்காத ஒண்ணும் கிடையாது. तो लॉकडाउन के समय ऊपर में हमने बहुत सारा गायों को வான்கோழி पालन किया வளர்த்தேன், ஆடு வளர்த்தேன், और गाय उनके पालन किया, கருங்கோழி வளர்த்து, காடை வளர்த்து, வேற என்ன புறா வளர்த்து, गाय बकरी என்னென்ன வரும், நாட்டுக்கோழி, போந்தா கோழி, முயல், எல்லாமே வளர்த்தது. எல்லாம் ஓடி வரும் என்ன பார்த்த உடனே. खरगोश और ये सब बकरी ये सब हमने पालन किया था वहां पे. புதுக்கோட்டையில இருக்கும்போது அப்படிதான். तो ये जैसे சும்மா கையில கடலை பொட்டுக்கடலையை கையில வச்சிருந்தாலே போதும். जैसे हम कोई भी खाने के लिए हम हाथ எல்லாம் पे தலையிலையும் உடம்புலையும் மேல எல்லாம் வந்து உட்கார்ந்துகிட்டு கொத்தி கொத்தி சாப்பிடும். அதுக்கு பயம் இல்லை, ஏன்னா இவர்கிட்ட போனா क्योंकि इन पे நம்ம खाने से நேசிப்பார், நமக்கு வேண்டியதை கொடுப்பாரு. वो हमें प्रेम करेगा, जो भी हमें चाहते हैं वो देगा हमें. தேவன் எல்லாவற்றையும் நேசிக்கிறார். तो ये वो सबको प्रेम करता है. தேவன் எல்லாரிடத்திலும் அன்பு ये கூறுகிறவர். वो सबसे प्रेम மனுஷனிடத்துல மாத்திரமல்ல, केवल इंसान से नहीं. மிருகங்களிடத்தில் அன்பு. அது சிலவைகள் கற்றுக் கொடுக்கும். யோபு சொல்றார் அந்த அனுபவத்தை. तो यहाँ पे उनके जो अनुभव यहाँ पे कहा है, நீ மிருகங்களை கேட்டு பார், पशुओं से तो पूछ, அவைகள் உனக்கு போதிக்கும், அதனிடத்திலிருந்து போதனை உண்டு. वे तुझे सिखाएंगे. ஆகாயத்து பறவைகளை கேள், आकाश के पक्षियों से அவைகள் पूछ உனக்கு அறிவிக்கும். और वे तुझे बताएंगे. நாய் வளர்ப்ப நாயிடத்துல கேளுங்க, ஒரு சின்ன பிஸ்கெட் போடுங்க, அடுத்த நாள் நீ வரும்போது வாழை ஆட்டிக்கிட்டு ஓடி வருவான் பின்னாடி अभी कुत्ता कुत्ता से बिस्किट देने से சீப்பா அப்படின்னு சொன்னாலும் तो अगले दिन से भी वो आएगा. இல்ல நீ எனக்கு ஏதாவது தருவேன், அதுக்கு நான் நன்றியா இருக்கிறேன். मुझे पता है कि तू कुछ भी देगा, मैं इसके शुक्रगुजारी होगा. நமக்கு அதிசயா இருக்கும். எங்க மேல சில நேரங்களை வந்து சாடும், சில நேரங்களில் சில இடங்களுக்கு போகும்போது என் வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா போயிடும். तो मेरे पूरे जो आने से पूरा सफेद कपड़े इतना गंदा हो जाएगा. என்னைக்கோ ஒரு நாள் கொஞ்சம் போட்டாச்சு, போட்டதுக்கு அவ்வளவு நன்றி. क्योंकि हमेशा एक दिन हमें दिया था, उसके लिए शुक्रगुजारी देगा. யார் ஒரு சிறிய உதவி செஞ்சால் நீ அதுக்கு நன்றியா இருக்கணும்ங்கறது அது உனக்கு போதிக்குது. क्योंकि कुत्ता सिखाता है, छोटा देने से भी आपको उसके शुक्रगुजारी है. वो அத எத்தனை நேரங்கள் அடிச்ச உதைச்ச வெளியே துரத்துற, அதை நீ மறந்துரு. लेकिन उसने मारा है, पीटा है, उसको भूल जाओ. அதனால தான் வள்ளுவர் சொன்னார், என்ன நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்ல, தந்தையை மறப்பது
நன்று तो इसलिए तो कहावत भी है कि आपको हमेशा शुक्रगुजारी होना चाहिए। ஆகாயத்து பறவைகளை கேள் அவைகள் உனக்கு அறிவிக்கும் என்று சொல்றார். आकाश के पक्षियों से वह तुझे सिखाएगा। கீழே 8வது வசனத்தில் சொல்றார், பூமியை விசாரித்து கேள் அது உனக்கு உபதேசிக்கும், சமுத்திரத்தின் மச்சங்களை கேள் அவைகள் உனக்கு விவரிக்கும். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. 8वें वचन, पृथ्वी पर ध्यान दे तुझे शिक्षा मिलेगी और समुद्र की मछलियों से तुझे इसे वर्णन அப்போ करेगी। இன்றைக்கு இந்த கால வேளையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? इसलिए इस सुबह आपको ध्यान करने वाले जानने की बात கர்த்தருடைய क्या है? பிள்ளைகள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், यहोवा से चुने हुए यहोवा के बच्चे, கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ள தேவனுடைய பிள்ளை, तो यहोवा के ऊपर भरोसा रखने वाले ஜீவனுள்ள बच्चे, தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, जीवित को परमेश्वर को आराधना करने அவரை वाले, ராஜாவாக உன்னுடைய சேனைகளின் கர்த்தராக நீ அனுபவிக்கிறவளா இருக்கிறாய் என்று சொன்னால், यदि तू यहोवा को सेनाओं के यहोवा राजा को अनुभव करने वाला तो உன்னை மாத்திரமல்ல केवल तुझे नहीं, தன் குஞ்சுகளை வைக்கும் கூடு கிடைத்ததே என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல உன்னை மாத்திரமல்ல உன்னுடைய குடும்பத்தை பற்றி நீ உத்தரவாதம் உள்ளவனா இருக்க வேண்டும். अभी उनके बच्चे के लिए भी कौन सा जैसे उसके गौरव ने रखा वैसे तुझे भी आपके बच्चे के भी यहोवा आपको भरोसा रखेगा। குடும்பத்தை பற்றி பொறுப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். तो आपके परिवारों की अपनी जिम्मेदारी होना चाहिए। ஒரு சகோதரன் அடிக்கடி சொல்லணும், ஒரு சகோதரன் தான் சொல்றார், வீட்டு பிள்ளைகளை போய் பாருப்பா அப்படின்னா, तो एक भाई ने कहा कि आपके करके जाके आपके மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவானா, तो जो पेड़ रखा है மரம் तो उसको வச்சது पानी யாரு? देगा। நீ தாண்டா வச்ச அப்படின்னா, पेड़ तूने ही तो रखा है, நீதானே, तू ही तो है, நீதான் தண்ணி ஊத்தணும், तू ही जो वहां पे நீதான் पानी அந்த डालना பிள்ளைகளை है காப்பாற்றணும். और तू ही उसको बचाना பொறுப்பு है। இல்லாம நீ என்னமோ ஆண்டவர் பாத்துக்கிடுவார் ஆண்டவர் பாத்துக்கிடுவாருங்க. நீ செய்ய வேண்டிய கடமைகளை, உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை. அதுதான் அந்த கூடுல இருக்கிற அனுபவம், பீடங்கள் அண்டையில் இருக்கிற. बिना जिम्मेदार से आपके पति के काम आपको करना है, पत्नी का काम करना है, माँ बाप या बच्चे का काम, ये पूरा जिम्मेदार से आपको தேவ करना है। சமூகத்திலே தேவனுடைய ஜனங்கள் சபையில ஐக்கியமா இருக்கிறவர்கள், பீடம் என்கிற பீடங்கள் என்று சொல்லும்போது 2 இடம் இருக்குது அங்க. तो यहोवा के हज़ूरी पे जो संगति पे यहाँ पे वेदी नहीं कहा है, वेदियांग कहा है। ஒன்று பலிபீடம் என்கிற ஒரு இடம் இருக்குது, तो पहला एक वेदी की जगह है, இன்னொன்று தூபபீடம் என்ற ஒரு இடம் இருக்கு. 2 இடம் இருக்கு, அதான் பீடங்கள் என்று சொல்லி. तो यहाँ पे 2 वेदियां है कि दूसरा धूप वेदी कहा या इसने यहाँ पे वेदियां करके बहुवचन कहा है। பற்றி சங்கீதம் 104 சங்கீதத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, भजन की पुस्तक से 104 के अध्याय 104 சங்கீதம் 16 வசனம் 17 வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, 104 के 16 और 17 கர்த்தருடைய விருட்சங்களும் यहोवा அவர் के वृक्ष, நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். यहोवा के वृक्ष तृप्त रहते हैं, अर्थात लबनोन की देवदार जो उसके लगाए हुए हैं, அங்கே குருவிகள் கூடு கட்டும். उनमें चिड़िया अपने घोंसला बनाती है। தேவதார் விருட்சங்கள் கொங்குகளின் கொக்குகளின் குடியிருப்பு. लगलग का बसेरा सनोवर के वृक्षों में होता है। இங்க என்ன வாசிக்கிறோம்? यहाँ पे हम இங்க क्या पढ़े? கர்த்தருடைய விருட்சம் என்று ஒரு விருட்சம் இருக்குது. यहाँ पे यहोवा के एक वृक्ष की तरह एक அந்த है। விருட்சம் யாருடைய விருட்சம்? वो वृक्ष किसका அது है? கர்த்தரின் விருட்சம். वो यहोवा का वृक्ष அந்த है। விருட்சத்துக்கு பேர் என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? उस वृक्ष का नाम क्या लिखा है? கர்த்தரின் விருட்சம் என்று பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. यहोवा के वृक्ष करके नाम दिया है। அந்த விருட்சம் என்றால் மரம், वो वृक्ष पेड़ है, அது கர்த்தரின் மரம். यहोवा का पेड़ है। ஆனால் அதை நட்டது யாரு? इसलिए वो कौन उस पे डाला था? அந்த விருட்சத்தை நட்டது யாரு? ये वृक्ष कौन डाला है? அந்த விருட்சத்தை மரத்தை நட்டது கர்த்தர் தான் நட்டினார். वो जो वृक्ष या पेड़ है यहोवा ही डाला है। அதுதான் இந்த 16 வசனத்துல சொல்லி இருக்குது. यही तो 16 वचन पे कहा है, கர்த்தருடைய விருட்சங்களும் यहोवा के वृक्ष அவர் நாட்டின லீபனோனின் கேதுரு மரத்தினால் சாரத்தினால் நிறைஞ்சிருக்கும். तृप्त रहता है, अर्थात लबनोन के देवदार जो उसके लगाए हुए हैं। இது கர்த்தருடைய விருட்சம், ये यहोवा डाले वृक्ष, இது ஆண்டவரால் நடப்பட்ட விருட்சம். ये परमेश्वर लगाए हुए वृक्ष। இந்த விருட்சம் எப்படி இருக்குது? ये वृक्ष कैसा है? கர்த்தரால் நடப்பட்ட விருட்சம் எப்படி இருக்குது? यहोवा पे लगाए वृक्ष कैसा அவருடைய है? விருட்சம் எப்படி இருக்குது? ये जो वृक्ष कैसा है? எப்படி இருக்குதா? कैसा है? எப்படி இருக்குதா? कैसा है? சாரத்தால் நிறைஞ்சு இருக்குதா? और लबनोन के धरा उनके लगाए ஒரு हुए அல்லேலூயா हैं। சொல்லுங்க. सब पहला இது बोलिए, பட்டு போன மரம் போல இருக்காது. वो ऐसा है ही बिगड़े हुए कि नहीं இந்த रहता। கர்த்தரின் விருட்சம் யாரு? वो यहोवा का वृक्ष कौन है? அவரால் நடப்பட்ட விருட்சம் யாரு? ये लगाए हुए वृक्ष किसका है? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், यहोवा से चुनाया हुआ ये जो அவரால் बच्चे हैं, அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், अभिषेक प्राप्त हुए यहोवा के वृक्ष है। அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தரால் நடப்பட்டவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். यहोवा से चुने हुए गए इस्राएल की प्रजा है। உங்களையும் எங்களையும் குறித்து தான் கர்த்தர் அந்த வார்த்தை குறித்து சொல்லுகிறார். आपको और हमें यहोवा इसकी तरह कहा है। உங்களை என்னை ஆண்டவர் எடுத்துக்
கொண்டு வந்து உலகத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து நட்டு வச்சிருக்கிறார். तो आप पे और हमारे पृथ्वी से चुना के यहाँ पे हमें डाला है, எங்க கொண்டு வந்து நட்டு வச்சிருக்கிறார்? कहाँ लगाया है? லீபனோன் என்கிற ஒரு இடத்துல நட்டு வச்சிருக்கிறார். लेबनान के एक जगह पे लगाया है। லீபனோன் என்று சொன்னால் என்ன? लेबनान का मतलब क्या லீபனோன் है? என்று சொன்னால் வெண்மை என்று அர்த்தம். लेबनान का मतलब है सफेद। உங்களை பரிசுத்தமாக்குற இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். आपका पवित्र करने की जगह पे आपको लेके आया உங்களை ஒரு है, பரிசுத்தவான்களின் ஐக்கியத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். एक पवित्र संगति के अंदर आपको लेके आया தேவ है। ஜனங்கள் கூடி ஆராதிக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். यहोवा की संगति पे आपको आराधना करने पे लेके आया அந்த है। விருட்சம் எப்படி இருக்குதா? वो वृक्ष कैसा அந்த है? வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? अब इस वचन पे हम क्या पढ़े? சாரத்தினால் நிரம்பி இருக்குது. वो तृप्त रहता है, அது பட்ட மரமா இருக்காது. वो बिगड़े हुए नहीं रहता। அந்த வசனத்தில் என்ன? அதனால தான் ஏசாயாவுல வாசிக்கிறோம், इसलिए तुम यशायाह पे पढ़े, அன்னகனும் தன்னை பட்ட மரம் என்று சொல்லானாக. इसलिए वो मत कहे कि वो बिगड़े हुए के पेड़ है। அன்னகனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? यहाँ पे क्या कहा है? அதான் கர்த்தருடைய ஊழியக்காரன். वो यहोवा के सेवक है, அவன் தான் அன்னகன். वो ही तो यहोवा, கர்த்தரை சேர்ந்த அந்நிய முத்திரன். तो यहोवा की वो जो सिर्फ पुत्र है। ஏசாயா 56 அதிகாரம் 3 வசனத்துல வாசிக்கும் போது, यशायाह के 56 के 3 वचन, கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. और वे ना कहे कि यहोवा अपनी प्रजा से निश्चय अलग करेगा, பிரிச்சு கொண்டு வந்துட்டாரு. और उनको लेके आ गया है। இந்த அன்னகனை கர்த்தர் பிரித்து கொண்டு வந்துட்டாரு. तो इन लोगों को यहोवा अलग किया है, கர்த்தரை சேர்ந்தவன். तो यहोवा से मिले हुए இவன் हैं। அந்நிய புத்திரன். वो तो अनहारे के அந்நிய पुत्र है। புத்திரன் என்று சொன்னால் என்ன? इसका मतलब क्या है? இந்த உலகத்தில் ஒரு அந்நியனும் பரதேசியுமான ஒரு வாழ்க்கை வாழுகிறவன். तो जो इसकी दुनिया पे परदेशी करके ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு போக போறோம். एक दिन हम सबको कुछ அல்லேலூயா. ஒரு हालेलुया। நாள் எல்லாம் போட்டு ஒரு நாள் தோன்றுவது என்று சொன்னால் அரிதான காரியம். जो ये दिन आएगा तो ये सब नहीं இன்றைக்கு होगा। படுத்து தூங்குற நாளைக்கு காலையில எழும்பினா தான் தோத்துறோம். यदि हम सोएंगे तो कल उठेंगे तब होगा, तब हम तारीफ அதனால करेंगे। முன்னோர்கள் காலையில எழும்பின உடனே பாட்டு பாடுவாங்க. इसलिए तो सुबह उठने से हम यहाँ पे गीत गाएंगे। காலையில எழும்பின உடனே பாட்டு பாடுவாங்க. अभी सुबह उठने के बाद गीत அந்த गाएंगे, விழிச்ச அந்த காலையில விழிச்ச உடனே எழும்பி ஒரு பாட்டு பாடுவாங்க. तब वो वृक्ष की तरह होने गीत गाएंगे। அருணோதயம் எழுந்திடுவோம், பரநேசுவை துதிப்போம். அருணோதயம் எழுந்திடுவோம், பரநேசுவை துதிப்போம். அருணோதயம் பரமானந்தம், பரனோடுறவாடவோம். அருணோதயம் ஆனந்தம் பரனோ போன ராவினில் ஜீவித்தோம், பலர் பூமி வீட்டுமே போய்விட்டார். போன ராவினில் ஜீவித்தோம், பூமி வீட்டுமே போய்விட்டார். என்றாலும் நமக்கிந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போம். என்றாலும் நமக்கிந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போம். அப்போ ஒவ்வொரு நாளும் எழும்பும் போது அருணோதயம் அருணோதயம் உதிச்சிட்டோம், அந்த காலையில எழும்பிட்டோம், துதிப்போம், நமக்கு இந்த நாளை தந்தாரு, ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அப்படிதான் துதித்து எழும்புறாங்க. इसलिए एक एक दिन जब उठने के बाद परमेश्वर ने एक दिन दिया तो उसके लिए हम तारीफ करके गीत गाते हैं। அது என்ன செய்கிறது? वो क्या करेगा? கன்னிய புத்திரன், वो तो परदेशी था, கர்த்தரை சேர்ந்தவன் அவன். वो यहोवा का है, கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன். तो यहोवा का धनी वाले पुत्र யாரை है। சேர்ந்தவர்கள்? तो किसके साथ இது है? கர்த்தருடைய விருட்சம், वो यहोवा का वृक्ष है, கர்த்தரை சேர்ந்தவன். तो यहोवा का है। நான் அந்நியனும் பரதேசியும் என்று அறிக்கை செய்து கொண்டிருக்கிறான். वो ऐसे कबूल किया कि वो परदेशी है। அப்பொழுது தேவ சமூகத்தில் அவன் தன்னை என்ன செய்கிறான்? वो हमेशा उसको क्या இந்த करता है? பூமியில் உள்ள पृथ्वी पे? தனக்கென்று ஒன்று மறைத்து வைக்கல, उस पृथ्वी से कोई उसको नहीं தனக்கென்று छुपाया ஒன்று है, ஒளித்து வைக்கல. उसके लिए वो कुछ नहीं रखा எந்த है। நேரமும் அவன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். जिस समय होने से वो हमेशा तैयार அதனால करके எங்களுக்கு रखा है। திடீர்னு டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க. इसलिए अचानक ट्रांसफर நாங்க இருந்த डालेंगे। இடங்கள்ல பார்க்கும்போது जहाँ मैंने ஒரு रहता தடவை था, அப்படிதான் ஞாயிற்றுக்கு ஒரு தடவை நான் துணி துவைச்சுக்கிட்டு இருக்கிறேன். तो एक समय मैंने सिर्फ कपड़ा திடீர்னு धोना பாஸ்டர் था, கார் வந்து நிக்குது. तो अचानक पास्टर की कार आए। உடனே வந்துட்டாரு, என்ன திடீர்னு பாஸ்டர் வந்துட்டார் சொல்லல,
पास्टर की कार अचानक आ गई வரல கேட்டாங்க ஒன்று அன்றைக்கு போன் वसதி கிடையாது तो तब वहाँ पे फोन போன் कुछ नहीं பண்ணா था எஸ்டிடி பூத்துக்கு போகணும் तो फोन करना तो इसलिए वो जाना எஸ்டிடி है பூத்துல போய் கியூல நிக்கணும் तो वहाँ पे क्यों पे खड़ा होना அங்க चाहिए நம்முடைய அவசரத்துக்குன்னு ஒருத்தன் நிப்பா 3/4 மணி நேரமா பேசிக்கிட்டு இருப்பான் हमारे जरूरत के लिए हम खड़े அந்த होंगे लेकिन एक பூத்துக்குள்ள इंसान को बहुत எடுக்க देर बात மாட்டாப்பா करेगा ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு வர்றேன் तो मैं सिर्फ एक ही बात करके आता हूँ அவன் நம்ம நாய் மாதிரி ஒவ்வொன்னு விழுவான் तो वो हमें कुत्ता की तरह हमें ऊपर भौंकता है சரி அது சொல்லாம வந்து நிக்கிறாரு அவர் வந்த உடனே சொல்ற தம்பி உனக்கு டிரான்ஸ்ஃபர் तो वो बोलता है कि आपको ट्रांसफर है அந்த மேட்டுப்பாளையத்துல இருந்த ஊழியக்காரர் போயிட்டாரு ஊழியத்தை விட்டு போயிட்டாரு जो मेट्रोपालियम की सेवक वहाँ पे நீ चला அந்த இடத்துல गया போய் ஊழியம் செய்யணும் உடனே கிளம்பு तो அப்படின்னு आप वहाँ पे जाके आपको सेवा करना அவருக்கு है நல்லா தெரியும் துணியை துவைச்சுக்கிட்டு இருக்கிறேன் तो उनको पता है कि मैं कपड़ा धो रहा था துணி துவைக்கிறேன்னு तो कपड़ा धो रहा சரி எல்லாத்தையும் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல கட்டி நான் போகணும் இன்னொரு பக்கத்துல அவசரமா போகணும் है एक प्लास्टिक कवर पे डालो मुझे एक இல்ல, जल्दी जगह துவைச்சிட்டு जाना காய है போட்டுட்டு உடனே காலையில கிளம்பிடுறேன் तो मैंने இப்படி सुबह வந்துடுற பாஸ்டர் ஷார்ட் கட்டா तो वैसे मैं जल्दी ऐसा आ गया तो शॉर्टकट पे आ जाऊंगा உடனே போறதுக்கு நீ ஆயத்தமா तो இருக்கணும் वो बुलाए तो आपको जल्दी जाना है அதான் எங்களுக்கு பயிற்சியில கொடுத்த பாடம் वही तो हमारे ट्रेनिंग पे डाला था இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல போகும்போது அப்படிதான் अब इसराइल लोग तो वहाँ पे திடீர்னு जंगल மேகம் में जाने எழும்பிரும். सब- वो अचानक वो बादल आ जाएगा எக்காலம் ஊதுவான் तो वहाँ पे दूरी फूकेगा முதலாவது எக்காலம் ஊதுவான் तो पहला दूरी உடனே फूकेगा அவன் ஆயத்தப்பட்டுருவான் तुरंत वो तैयार हो जाएगा ரெண்டாவது எக்காலம் ஊதும் போது दूसरा दूरी फूकने से அவன் பிரயாணம் பட்டுறணும் वो यात्रा करना शुरू करना चाहिए ஹalleluya हालेलुया। சில நேரங்கள் அந்த 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 மேகம் வந்து சில நேரங்கள்ல ஒரு மாசம் நிக்கும் तो अचानक वहाँ पे एक बादल சில खड़ा होगा வருஷங்கள் வந்து நிக்கும் वो बहुत साल खड़ा சில होगा நேரங்கள் இன்னைக்கு சாயங்காலம் தான் வந்திருக்கும் காலையில எழும்பிரும் तो वहाँ पे ऐसा ही शाम हो जाएगा और तुरंत நேற்று सुबह சாயங்காலம் தானே வந்தேன் तो कल शाम में तुम அதுக்குள்ளே आए। காலையில तो अचानक वो सुबह हो गया இன்னும் பேசக்கூடாது कुछ भी नहीं कहना அதான் है தேவ சித்தம் वही तो यहोवा का इच्छा தேவன் है உன்னை நடத்துகிற விதம் वही तो यहोवा चलने இந்த वाला है। உலகத்தில் நீ ஒரு அந்நியன் अभी इस दुनिया நீ की ஒரு परदेशी பரதேசி है। போல आप एक परदेशी की என்றால் तरह है। சொல்லும் அடியேன் கேட்கிறேன் जो भी आप बोल रहे हैं मैं ஓ वैसे என்றால் सुनूंगा। போகிறேன் வா என்றால் வருகிறேன் जाना कहेगा मैं चाहूंगा आने वाले के लिए அதைத்தான் सुनाऊंगा। கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் சொல்லி கொடுத்தாரு यही तो अब्राहम के पास यहोवा ने सिखाया ஆபிரகாமே है। நீ வா உன் ये தேசத்தை இனத்தை விட்டுட்டு வான்னார் உடனே तो வந்துட்டான் अब्राहम तू हाँ तेरे प्रजा को छोड़ के तू हाँ तो तुरंत उसने வந்தவனை आ பார்த்து गया है। சொல்லிட்டான் நீ போ अभी वो आने के बाद तूने जाने के लिए कहा எந்த है இடத்துக்கு போன்னு சொல்லல जिस जगह जाने के लिए कहा है ஆன்மிக்கும் தேசத்துக்கு போ போய்கிட்டே இரு दिखाने जगह तुझे जाना चाहिए போய்கிட்டு இருக்கும் போது இந்த இடம் தான் காட்டுவேன் जाते न समय मैं तुझे दिखाऊंगा कि यही நீ जगह है பாக்குறதெல்லாம் இதுதான் இதுதான் சொல்லி லோத்த போல பார்த்துட்டு உட்கார்ந்துட கூடாது तो लूत की तरह ये मत दिखाओ कि ये जगह है कि दूसरी जगह मत दिखाओ நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ मैं तुझे दिखाने वाले जगह पे तू जा பிரயாணம் பண்ணி போய்கிட்டே தான் இருந்தான் तो तब वो जाते रहा திடீர்னு சொல்றாரு எவ்வளவு தூரம் நடக்கணுமோ நடந்து திரி எங்கெங்க கால் வைக்கிற எல்லாம் உனக்கு சொந்தமாக்கிறேன் अचानक उन्होंने कहा कि जहाँ तुझे पैर बसता है वहाँ तेरा सब तेरा जगह तेरी है எப்ப தெரியுமா சொன்னாரு पता तुझे அந்த कब कहा லோத்தை है விட்டு பிரிஞ்ச உடனேதான் சொல்றாரு लूत के पास अलग होने के बाद ही कहा है। லோத்தோட பயணம் பண்ற வரைக்கும் அது சொல்லவே இல்லை जब लूत तेरे साथ यात्रा कर रहा था तब சிலரை उसके पास விட்டு नहीं வெளியே कहा। வரும்போதுதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு हाँ किसी से दूर आने से ही परमेश्वर आपको சில बात சூழ்நிலைகளை करेगा। விட்டு பாரம்பரியத்தை விட்டு நீ வெளியே வந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம் किसी रीति रिवाज से किसी से आपको बाहर आने से ही वो आपको दिखाता है இவனோட லோத்து இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதமா தான் இருந்தான் जब तक लूत था वो लूत को आशीष हुआ था பெருகிட்டான் जब वो बहुत से बड़ा இவங்களுக்கு हुआ है கிடைச்ச சம்பத்து இவர்களுக்கு கிடைச்ச சொத்துக்கள் ஐஸ்வர்யங்கள் இந்த பூமி தாங்க முடியாம போயிருச்சான் अभी इसकी जो और भी धन दौलत उसको मिला है अभी पृथ्वी भी उसको संभाल नहीं सकता அவ்வளவு था। ஆசீர்வாதம் பெருகிருச்சு इतना आशीष उसको मिल गया லோத்து है இத வச்சுட்டு தான் என்ன செஞ்சிட்டா மெதுவா நம்ம போயிருவோம் अभी लूत இந்த மனுஷனுக்கு பின்னாடி எல்லாத்தையும் இழுத்துட்டு போக முடியாது अभी हम इस इंसान के पीछे हम नहीं जा सकते हम अलग हो जाएंगे ஆனால் ஆபிரகாம் என்ன செய்யறான் तो अब्राहम ने क्या किया அந்நியன் பரதேசியம் என்று அறிக்கை செய்து கொண்டே போறான் वे விசுவாசம் मुसाफिर और परदेशी होके यहोवा की ओर कबूल करके जाता கூடார रहा। வாழ்க்கையில முன்னேறி போய் கொண்டிருக்கிறான் वो आगे यहोवा के प्रवेश में बढ़ता रहा இவன் தான் கர்த்தரை சேர்ந்தவன் और ये वो ही तो ஒரு यहोवा அல்லேலூயா का है। சொல்லுங்க तो बल्ला बोलिए। அவன் தான் கர்த்தர் நாட்டின விருட்சம் वो ही तो यहोवा लगाए वृक्ष है அந்த விருட்சம் தான் சாரத்தால் நிரம்பி இருக்கும் वो जो वृक्ष तृप्त रहता है அவர்கள் தான் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருப்பாங்க वो ही तो यहोवा देने वाले आशीष से तृप्त रहेंगे அவர்கள் தான் கர்த்தர் தந்த கிருபையில நிரம்பி இருப்பாங்க वो ही तो यहोवा देने वाले अनुग्रह से तृप्त அவர்கள் தான் रहेंगे கர்த்தர் கொடுக்கிற விசுவாசத்தில் நிரம்பி இருப்பாங்க वो ही यहोवा देने वाले विश्वास से तृप्त அவர்கள் रहेंगे தான் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரம்பி இருப்பாங்க वो ही तो यहोवा से वचन के द्वारा तृप्त அவர்கள் தான் रहेंगे அபிஷேகத்தில் நிரம்பி இருப்பாங்க वो ही तो यहोवा दे अभिषेक से तृप्त रहेंगे ஐக்கியத்தில் நிறைஞ்சு இருப்பாங்க संगति पे भी भरपूर रहेंगे ஆகையினால் அந்நிய புத்திரன் इसलिए वो मुसाफिर அவன் என்ன செய்யணுமா उसको क्या करना கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் तो यहोवा का தான் பட்ட மரம் என்று சொல்லானாக ऐसा मत कहो कि तो सूखा पे वृक्ष है எல்லாத்தையும் விட்டுட்டான் ஐயோ நான் பட்ட மரம் எனக்கு ஒண்ணுமில்ல என்ன ஜனத்தை விட்டு பிரிச்சுட்டார் சொல்லக்கூடாது உன்னை பிரிக்க எடுக்கப்பட்டது இந்த
ஊழியம். इसलिए सबने ऐसा नहीं बोला आपने मुझे अलग कर दिया, मैं एक सूखा वृक्ष मत कहो, ஊரை விட்டு பிரிச்சிட்டார் ஆண்டவர். और उसके नगर से अलग कर பாரம்பரியத்தை दिया விட்டு है, பிரிச்சிட்டார் रीति ஆண்டவர். रिवाज से अलग कर दिया, தீய பழக்க வழக்கத்தை விட்டு பிரிச்சு கொண்டு வந்துட்டார். बुराई व्यवस्था से आपको अलग कर எகிப்தை दिया, விட்டு பிரிச்சு கொண்டு வந்துட்டார். और बहुत सारी बुराई से आपको अलग எப்ப कर दिया பிரிச்சாரு? है। तो कब उसको क्या பவுல் है? அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு அதுக்கு? प्रेरितों के पौलुस ने क्या என் कहा है? தாயின் வயிற்றில் இருந்தது முதலே அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. तेरी माँ के गोद में ही मैंने था, अभी मैंने तुझे चुना लिया था। கலாத்தியர் 1:15 வாசிக்கிறோம். गलातियों की पुस्तक पहला अध्याय की என் தாயின் 15 வயிற்றில் உருவானது முதல். तब मेरी माता के गर्भ में से मुझे அப்பமே ठहराया। பாஸ்டர் கொண்டு வந்திருக்கலாமே, அவங்க அம்மா மூலமா ரட்சிச்சு சொல்ல குறிப்பிட்ட காலம் வருகிறது. ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் கொண்டு வந்துட்டார், பிரிச்சிட்டார். तो ठीक समय आएगा तब परमेश्वर आपको अलग करेगा यहोवा के ஏற்ற साथ। காலம் வரும்போது கர்த்தர் அவனை பிரித்து கொண்டு வந்தார். अभी ठीक समय आएगा तब यहोवा आपको अलग करेगा। அவன் தன்னை பட்டமரம் என்று சொல்லக்கூடாது. ऐसा मत कहना कि वो सूखा எல்லாம் वृक्ष है। பிரிச்சாச்சு, எல்லாம் எனக்கு என்ன இருக்கு நீ சொல்லக்கூடாது. ऐसा मत कहो कि मेरे पास कुछ भी नहीं है, நான் சாரத்தால் நிரம்பி இருக்கிறேன். मैं ऐसे तृप्त रहता हूँ, உலக பிரகாரமா என்னிடத்துல ஒண்ணும் இல்ல, दुनिया के द्वारा मेरे पास कुछ भी ஆனா नहीं है, எனக்குள்ள தேவ பலன் இருக்குது. लेकिन मेरे पास यहोवा की बल எத்தனை है। பேர் சொல்றீங்க ஹalleluya? कह सकेंगे எனக்குள்ள தேவ பலன் இருக்குது. तो मेरे पास यहोवा की बल है, எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. मेरे अंदर एक विश्वास है, எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது. मेरे अंदर एक अभिषेक எனக்கு है, என் ஆண்டவர் கொடுத்த தைரியம் இருக்குது. मेरे लिए यहोवा देने என் वाला ஆண்டவர் धैर्य என் है, கூட இருக்கிறார். यहोवा मेरे पास அது है, எனக்கு போதும். वो मेरे लिए काफी ஒரு है। ஹalleluya சொல்லுங்களே. भला बोलिए, என்ன இருக்குதா இல்லையோ, वो भी है कि नहीं, யார் என் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, कोई भी मेरे पास என் है कि ஆண்டவர் என் नहीं, கூட இருக்கிறார். लेकिन यहोवा मेरे पास है। ஒரு பழைய பாடல் ஒண்ணு உண்டு. ऐसा पुराना गीत எந்த है, நேசு உன்னதத்தில் அன்புள்ளோனாய் வாழும்போது, எந்த நேசு உன்னதத்தில் அன்புள்ளோனாய் வாழும்போது, எடையே கலங்குகிறே போவீர். ஆதால் என்றும் அவர் கிருபை மட்டும் போதுமே. ஆதால் என்றும் அவர் கிருபை மட்டும் போதுமே. ஹalleluya! இயேசு எனக்குள்ள இருக்கிறார். यीशु मसीह मेरे अंदर है। நம்முடைய காரியத்துக்கு வருவோம். अभी हमारा அவரே विषय கூட आएंगे। இருக்கிறார். वो उनके अंदर है। ஐயா, அந்த 104 சங்கீதம் 16 வசனத்தை என்ன வாசிக்கிறீங்க? इसलिए भजन के 104 पे हम क्या पढ़े? கர்த்தருடைய விருட்சங்களும் वो यहोवा के वृक्ष, அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைஞ்சிருக்குது. अतः लबनोन के देवदार जो उसकी लगाए हुए है। ஆகையினால் இந்த சாரத்தினால் நிரம்பி இருக்கிறவர்கள் கிருபையினோ அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்கிறவர்களுடைய அனுபவங்கள். जो तृप्त रहता है यहोवा की अनुग्रह और भलाई से तृप्त करने वाले अनुभव கேதுரு है। என்று சொல்லும்போது நீதி உள்ள ஒரு வாழ்க்கை. अभी यहाँ पे देवदार कहने से वो धर्मी की கேதுரு जीवन மரங்கள் है। என்று சொல்லுவது நீதி உள்ள உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்க்கை. देवदार के पेट का मतलब वो एक धर्मी की जीवन है। அங்கே என்ன நடக்குது என்று சொன்னால், वहाँ पे क्या हुआ? அங்கே குருவிகள் கூடு கட்டுகிறது. और उनमें चिड़िया अपने घोंसला बनाती அதுதான் है। 84 சங்கீதத்துல வாசிக்கிறீங்க. यही तुम 84 अध्याय में உம்முடைய पढ़े। பீடங்கள், आपके உம்முடைய वेदियों पे, பீடங்கள் அண்டையில आपकी वेदियों पे அடைக்கலான் குருவி, गौरैया, தகவிலான் குருவி, छुपाबोनी, என் குஞ்சுகளை வைக்கக்கூடிய கூடு கிடைச்சிருக்குது. बच्चे रखने वाले घोंसला दिया है। இங்கே குருவிகள் கூடு கட்டுகிறது. यहाँ पे चिड़िया अपना அந்த घोंसला குருவிகள் बनाती है। எங்கே கூடு கட்டுகிறது? कहाँ घोंसला அந்த बनाती है? பீடங்கள் அண்டையில குருவிகள் கூடு கட்டுகிறது. वेदियों पे चिड़िया ने இந்த घोंसला குருவி बनाती உனக்கு है। பாடத்தை அறிவிக்குது. என்ன பாடம் चिड़िया அறிவிக்குது? यहाँ पे बात सिखाता है, वो இந்த क्या பீடம் सा எடுத்துக்கொள்ள, பீடத்தை எடுத்துக்கொள்ளுங்க. बात? वेदियों को ले இந்த लीजिए। பீடத்துல ஒண்ணு எடுத்துக்கொண்டால் அந்த பீடங்கள் என்று சொல்லுவது நமக்குள்ளே தந்திருக்கிற பரிசுத்தவான்களின் ஐக்கியம். वेदियों पे कहने से पवित्र सेवक द्वारा दिया संगति है। கொலோசியர் 1:12 12 13 நீங்க வாசிச்சீங்கன்னா, कुलुस्सियों की पुस्तक पहला अध्याय की 12 वचन, கொலோசியர் 1 पहला अध्याय 13 14 வாசிக்கும். 12 13 12 और 13 वचन, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவனாக்கிறவரும், हम इसे योग्य बनाए कि ज्योति में पवित्र लोगों के साथ मेरा से सहभागी हो। நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கியது தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராகிய பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். उसने हमें अंधकार के वश में छुड़ाकर अपने प्रिय पुत्र के राज्य में प्रवेश कराया। பாவம் என்பது ஒரு இருள். पाप एक और सिर्फ இந்த अंधकार இருளின் है। அதிகாரத்திலிருந்து தேவன் நம்மை வெளியே கொண்டு வந்துட்டார். अभी उस अंधकार से परमेश्वर हमें छुड़ा இந்த लिया है। இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து என்ன செய்திருக்கிறார்? अभी हमें छुड़ा के बाहर लेने நம்மை से क्या किया அன்பின் है? குமாரனுடைய ராஜ்யத்துக்கு தேவன் நம்மை உட்படுத்தி இருக்கிறார். अपने प्रिय पुत्र के राज्य पे प्रवेश कराया। ஒரு காலத்தில் நாம் தேவனை அறியாமல் உணர்வில்லாத
இல்லாதவர்களா இருந்தோம். तो एक समय हमें कोई भी एहसास नहीं था, இருளுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். अंधेरे के जीवन पे जी रहे நம்முடைய थे, சிந்தையிலே நம்முடைய உணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். हमारी सोच पे कोई भी एहसास नहीं हुए कि जीवन जी रहे அதனால थे। முதலாவது பூமி உண்டாக்கிறதான நாளில நன்றாகத்தான் தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். इसलिए जब पृथ्वी उत्पन्न किया तो वो अच्छे ही सृष्टि किया है। இருள் எப்பொழுது வந்தது? अंधेरा कब आए? தேவ தூதர்களின் விடுகை நிமித்தமா பூமி இருளாய் போச்சு. अभी जो के धूप गिरावट होने के कारण वो अंधेरा हो பூமியானது गया है ஒழுங்கின்மையும் இருளுமாய் இருந்தது. और पृथ्वी बेडल और सुनसान पड़ी ஆழத்தில் இருள் இருந்தது. और गहरे जल के ऊपर ஆதியாகமம் 1:2 அதை வாசிக்கிறீங்க. उत्पत्ति के पहला अध्याय की दूसरी वचन ஆழத்தில் இருள் இருக்கிறது. और गहरे जल के இந்த ऊपर இருளை அகற்றும்படியாக தான் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னார். अब इस अंधेरे को मिटाने के लिए तो परमेश्वर उजाला हो இருள் இருக்கிற வரைக்கும் ஒரு வேலையும் செய்ய முடியாது. जब अंधेरा होगा एक चीज भी नहीं कर सकते। இருள்ல என்ன இருட்டில் என்ன வேலை செய்கிறது? अंधेरे पे हम क्या काम करेंगे? வெளிச்சம் வந்தா தானே ஒரு வேலை செய்ய முடியும். ऐसे उजाला होने से ही कुछ काम कर அதனால தான் முதல் ஆண்டவர் முதலாவது உண்டாக்கினது என்ன? इसलिए तो परमेश्वर पहला क्या उत्पन्न இந்த किया? பூமியை பண்படுத்த வேண்டிய வேலை இருந்தது. अब इस संसार को तैयार करने का काम था, பண்படுத்துவதற்கு என்ன தேவையா இருந்தது? लेकिन इससे पहले क्या काम था? வெளிச்சம் தேவையா இருந்தது. तो इस वहां पे रोशनी அதனால தான் ஆதியாகமம் 1:3 வாசிக்கிற வெளிச்சம் உண்டாவதாக என்று முதல்ல சொன்னார். इसलिए तो पहला अध्याय के तीसरे वचन पे उजाला हो तो उजाला हो। இயேசு இந்த பூமிக்கு வரும்பொழுது प्रवेश में से संसार पे आए, வெளிச்சமாக தான் வந்தார். वो उजाला करके आए இருளில் हैं। இருக்கிற ஜனங்கள் अंधेरे पे प्रजा வெளிச்சத்தை கண்டார்கள். वो उजाला को देखे, இதுக்கு முன்னாடி யாருமே ஒண்ணு நமக்கு சொல்லி கொடுக்கலையே. ये कोई हमें नहीं सिखाया, இப்படிப்பட்ட அற்புதம் நம்முடைய மத்தியில் நடந்தது இல்லையே. इस तरह अद्भुत कोई भी हमें नहीं सिखाया, இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்தது இல்லையே. इस तरह अद्भुत काम को नहीं हुआ இப்படிப்பட்ட है, ஒரு ஞானத்தை நாம் அறிந்ததே இல்லையே. इस तरह ज्ञान की बात मैं नहीं सुना இப்படிப்பட்ட है, ஒரு அறிவை நாம் கற்றுக்கொள்ளவே இல்லையே. इसके बारे में बुद्धि में नहीं जाना है। இருளுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். वो अंधेरे के जीवन जी रहे थे, இருளுள்ள எல்லாத்துக்கும் ஒரு வெளிச்சம் உண்டாச்சு. जो उनके पास बहुत से रोशन हुआ था, அதனால நமக்கு ஒரு பங்கு கிடைச்சிருக்குது. लेकिन हमारे सहभागी நமக்கு ஒரு है, வீடு கிடைச்சிருக்குது. हमारे घर मिला அந்த है, வீடு எங்க கிடைச்சிருக்குது? वो घर कहाँ मिला ஒளியில் है? உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் ஒரு வீடு. वो जो पवित्र सेवक की एक सहभागी की संगति இதெல்லாம் में, அப்போஸ்தலர் 2:42 வாசிக்கிறீங்க. प्रेरितों की पुस्तक दूसरे अध्याय के 42 அவர்கள் वचन, அப்போஸ்தல உபதேசத்துல, वो प्रेरितों के उपदेश के द्वारा, அந்நியுன்னியத்துல, वो बहुत सहभागी அப்பம் के द्वारा விற்கிறதில்ல, और रोटी टूटने ஜெபம் की பண்ணதில்ல, यात्रा पे தரித்திருந்தாங்க. वो सब ऐसे और வீடு எங்க इंसान किया। கிடைச்சிருக்குது இந்த குருவிக்கு? और घर का चिड़िया को कहाँ मिला? இந்த குருவிக்கு எங்க வீடு கிடைச்சிருக்குது? इस चिड़िया को कहाँ घर இங்க ஒரு मिला? இடத்துல அந்த குருவிக்கு வீடு கிடைச்சிருக்குது. कहाँ मिला है उसको एक घर? என்ன செய்துக்கு அங்கே குருவிகள் கூடு கட்டுகிறது. और उनमें चिड़िया वो घोंसला இந்த बनाती கூடுகளை है। எங்க கட்டி இருக்கிறோம்? अभी हम कहाँ बनाया உங்களுடைய है? ஜீவியத்துல எங்க உங்கள் கூடு கட்டி உட்கார்ந்து तो இருக்கிறீங்க? आपके जीवन पे कहाँ घोंसला உங்களுடைய बनाया ஐக்கியம் है? எங்க இருக்குது? आपके सहभागी कहाँ है? இதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் தைரியமா சபைக்கு சொல்றார். யோவான் அப்போஸ்தலர், यही तो यूहन्ना के प्रेरितों ने ठीक से कहा है, எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடு இருக்குது. हमारे सहभागी पिता के पास அவருடைய है குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்குது. और उनके पुत्र यीशु मसीह के साथ அதனால है। நீங்களும் எங்களோட ஐக்கியப்படுங்க. लेकिन आप भी हमारे साथ सहभागी हो 1 जाइए। யோவான் 1:3 அழகா சொல்றாரு. पहला यूहन्ना की पुस्तक पहला अध्याय के तीसरा वचन நாங்க पे, எங்க கூடு கட்டி எங்க இருக்கிறோம்? हम कहाँ है? எங்க கர்த்தர் நாட்டின ஒரு விருட்சங்களாக. तो हम यहोवा के डाले वृक्ष की புதிய तरह। ஏற்பாட்டு காலத்து ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கிறாங்க? अभी जो पुराना नियम के சாரத்தால் सेवक நிரம்பி हैं, இருக்கிறவங்க, वो बहुत तृप्त रहते हैं, அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறவங்க, अभिषेक से तृप्त रहते தேவ हैं, கிருபையில நிரம்பி இருக்கிறவங்க, यहोवा के अनुग्रह से तृप्त रहते அந்நியரும் हैं। பரதேசிகளுமா தங்களுக்கென்று வாழாத ஒரு கூட்டமாக பிரதிஷ்டை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. जो परदेशी की तरह मुसाफिर की तरह वो पवित्र सेवक जी रहे हैं, லாபமா இருக்கிற நஷ்டம் என்று விடுகிறாங்க. वो फायदा है लेकिन उनको ऐसे ही डूब எல்லாவற்றையும் जाते हैं। குப்பையாக எண்ணுகிறாங்க. वो सब कुछ एक घंटा की तरह उसको நேற்றுக்கு डूब ஒரு जाते हैं। ஊழியக்காரர் ஒருத்தர் சொன்னாரு, तो कल मुझे एक सेवक ने कहा, கேட்ட ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த வார்த்தை கேட்ட ये உடனே. वचन सुन के मुझे बहुत खुश लगा। ஒரு ஆளை விக்கிறதுக்காக அவன் என்ன ஒரு ஆளை விடுறதுக்காக 30 வெள்ளி காசை சம்பாதிச்சான். एक आदमी को छोड़ने के लिए 30 चांदी यानी पैसा उन्हें लिया। இயேசுவை விட்டுறதுக்காக यीशु मसीह को छोड़ने के 30 लिए வெள்ளி காசை சம்பாதிச்சான். अभी 30 पैसा उसने लिया है। ஆனா அதே பவுல் அப்போஸ்தலன் वही जो पौलुस के प्रेरित இந்த இயேசுவை தனக்கு சொந்தமாக்கி கொள்றதுக்காக यीशु मसीह को उनका लेने के தனக்கு लिए லாபமா இருக்கிறதெல்லாம் நஷ்டம் என்று விட்டு குப்பையாக எண்ணிட்டாரு. और उनके पास जो भी है सबको बेच கரங்களை தட்டி மகிமைப்படுத்துகிறேன். ताली बजा के ஏன்? क्यों? இவனை நான் எப்படியாவது ஆதாயப்படுத்திக்கிட்டப்பா. कैसे भी हमारे நீ अंदर இவனை लेना है। விட்டுட்ட. मैं इनको छोड़ दिया। 30 வெள்ளி காசுக்கு இவனை நீ விற்று போட்டுட்ட. 30 चांदी के लिए मैं इनको छोड़ दिया அவரை है। நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அவரை எனக்கு लेकिन வாங்கிக்கிறேன். मैं सबको छोड़ के मैं
नेबुवत वो ले लिया அதான் है। இயேசு சொல்லி கொடுத்தார். यही तो यीशु मसीह ने सिखाया था, என் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தமாக मेरे द्वारा और सुसमाचार के द्वारा எல்லாவற்றையும் நீ விட்டவன் என்னை பின்பற்ற கடவன். जो सबको छोड़ के वो मेरे पीछे आई। ஏற்பாட்டு காலத்துல ஊழியர் அதான் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள். क्योंकि यहाँ पे तो नियम அதான் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்துல நமக்கு ஒரு பங்கை கர்த்தர் தந்தார். और पवित्र सेवक के छुटकारा परमेश्वर में दिया है। அதுதான் அப்போஸ்தல உபதேசம், वही तो प्रेरितों की அவர்களோடு உள்ள ஐக்கியம். उनका जो संगति है, அப்போஸ்தல உபதேசத்தை கேட்டா போதாது, केवल संगति सुनने के ஏதோ சபைக்கு வந்து பிரசங்கத்தை கேட்டுட்டு நீ போனா போதாது. केवल प्रचार सुनने से काफी नहीं இங்க है। நடக்கிற கூட்டத்தில் நீ ஐக்கியப்படணும். यहाँ पे हुए हर के आपको संगति இங்க में நடக்கிற सहभागी होना கன்வென்ஷன்ல चाहिए। வந்து ஐக்கியப்படணும். यहाँ पे हुए कन्वेंशन पे आपको இங்க நடக்கிற सहभागी ஏரியா होना है। ஜபங்கள்ல நீ ஐக்கியப்படணும். एरिया के डेरे पे भी आपको वहाँ पे காத்திரு संगति மூட होना है। உபவாச ஜபங்கள் ஐக்கியப்படணும். फर्स्ट प्रेयर और डायरी मीटिंग पे आपको वहाँ पे பைபிள் सहभागी ஷெல்ல होना है। ஐக்கியப்படணும். बाइबल स्टडी पे आपको वहाँ पे கேட்ட सहभागी होना எத்தனை है। பேர் வருவாங்க, நீங்க உங்க சபைக்கு எத்தனை பேர் பாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். तो उनसे पूछा, हमसे पूछा ஒரு कि ஊழியக்காரர் வந்தார், எவ்வளவு பேர் வருவாங்க மேக்ஸ்? आपके कलीसिया पे कितने लोग आते हैं? ரொம்ப நிறைய வரும், बहुत आते हैं, ஆனா பைபிள் ஸ்டடிக்கு காத்திரு போட்ட வர்றவங்க தான் எனக்கு கணக்கு அப்படின்னு. लेकिन मैंने कहा कि बाइबल स्टडी और डायरी मीटिंग पे आए वो ही விசுவாசிகள்ங்கிற கணக்கு எத்தனை பேர் சொல்லலாம்? तो विश्वास करके காத்திரு कह கூட்டத்துக்கு सकेंगे। பைபிள் ஸ்டடிக்கு வர்றவங்கள தான் சபையில உள்ள ஒரு ஐக்கியத்துக்குரிய கணக்கு அப்படின்னு. जो बाइबल स्टडी எல்லாம் और डायरी मीटिंग पे आते हैं वो ही जो विश्वासी ஒரு की ஊழியக்காரர் है। அப்படி சொன்னது கிடையாது, நீங்க இப்படி சொல்றீங்களே. சிலருக்கு வர முடியாம இருக்கும்ல, வர முடியலன்னா என்னைக்கா ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணி ஒரு வாரம் 2 வாரம் ஓகே. तो कोई भी सेवक नहीं आ सकेगा, लेकिन ஒரு एक या दिन கூட்டங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நீ பங்கானா ஏதோ ஒரு விருந்தாளி அவ்வளவுதான். तो केवल रविवार पे हारे तो आप महंगी होगा। நாங்க கூட கட்டுறோம், எங்க கட்டி இருக்கிறோம்? हम वहाँ पे घर बना रहे குருவிகள் हैं। எங்க கூடு கட்டி இருக்கிறது? वो चिड़िया कहाँ घर அந்த बन रहा था? விருட்சங்கள்ல கட்டி இருக்கு वो பாருங்க. वृक्ष कहाँ बनाया அந்த है? கேதுரு மரம் சார் அங்கே குருவிகள் கூடு கட்டுது. वो देवदार की वहाँ पे उसने लगाया எங்கேயாவது हुआ है। ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் சுதந்திரத்துல எங்களுக்கு ஒரு பங்கு வேணும். पवित्र सेवक के छुटकारा पे हमारे एक அந்த सहभागी होना உண்மை चाहिए। வேணும், वहाँ पे एक सच्चाई அந்த चाहिए, பரிசுத்தம் வேணும், वहाँ पे पवित्रता அவருடைய चाहिए, விசுவாசம் வேணும், वहाँ पे एक विश्वास चाहिए, அவர்களுக்குள்ள கொஞ்சம் பிரதிஷ்டை வேணும், वहाँ एक बहुत से प्रतिष्ठा அவர்களுக்குள்ள चाहिए, கொஞ்சம் தியாகம் வேணும். वहाँ पे ज्ञान चाहिए, கூட அங்க கட்டுறோம், वहाँ पे वो बनाएगा கூட கட்டுறதுனால घोंसला बना அந்த के சாரம் எங்களுக்குள்ள வருது. वो जो त्रित हमारे अंदर भी ஓ आएगा। ரொம்ப பேசிராத, तू मत कहो। ஒரு தம்பி கிட்ட சொல்லு, பாஸ்டர் ரொம்ப ஐக்கியமாயிராத, तो पास्टर से इतना सहभागी मत हो, ஊழியக்காரர்களோட ரொம்ப ஐக்கியமாயிராத. सेवक लोगों से इतना கடைசியில संगति கடைசி मत हो। நீயும் ஊழியத்துக்கு போக வேண்டியது வந்துரும். अंतिम पे तू ஏன்னா भी இங்க கூட கட்டுனா இந்த சாரம் தான் வரும். ஒரு அல்லேலூயா यहाँ पे சொல்லுங்க. बना से हाँ पे सहभागी होंगे। அப்போஸ்தல உபதேசம் प्रेरितों के उपदेश கேட்டா போதாது, सुनने से काफी नहीं அங்க है, அந்நியுனியம் வருது. तो वहाँ पे बहुत सारे அங்க கம்யூனியன் அப்பம் பிக்குதல்ல நீ உறுதியா இருக்கணும். ராபோஜன திருவிருந்துல प्रभु का बोझ भी वहाँ पे एक संगति पे आएगा, ஜபத்துல அவங்களோட ஐக்கியப்படணும். और भी प्रार्थना पे भी वहाँ पे அப்பம் एक संगति பிக்குதலோட होगा। நின்ற கூடாது. और केवल वहाँ पे रोटी அப்பம் पे तोड़ना नहीं, பிக்குதலிலும் और रोटी तोड़ने पे ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். और प्रार्थना करने में लौलीन रहो। அப்ப இந்த கூடு எங்க கட்டி இருக்குது? ஒன்று तो घोंसला कहाँ बनाया பீடங்கள்ல है? பார்க்க போது वेदियों पे देखने இந்த से இடத்துல அவைகள் கட்டி இருக்குது. ஒண்ணு तो इस जगह पे बनाया है। எங்க தங்கி இருக்குது? இப்போ ஒரு ஐக்கிய ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோட உள்ள ஒரு तो ஐக்கியம். पवित्र सेवक लोगों की संगति पे இரண்டாவது है। எடுத்துக்கொண்டால் दूसरा हम लेने நீங்க से நீங்க சங்கீதம் 84 வாசிச்சது போல भजन की 84 அந்த जगह पे பீடங்கள் அண்டையில் என்று சொல்லி இருக்குது. और वेदियों पे करके कहा அந்த है, பீடங்கள் என்று சொல்லும்போது முதலாவது பலிபீடம் என்று சொல்லலாம். और वेदियों की बलि की वेदी की हम कर ஆசீர்வாத கூடாரத்துல सकेंगे। வாசல்ல ஒரு பலிபீடம் என்று ஒண்ணு உண்டு. तो बारे आंगन पे एक जग वेदी है। நான் இந்த வார்த்தை யோசனை பண்ணி பார்த்தேன். तो मैंने इसको ऐसा ही सोच रहा இந்த था, பலிபீடத்துல வந்து இந்த பலிபீடத்தண்டையில வந்து பீடங்கள் அண்டையில வந்து கூடு கட்டி இருக்குதா? जग वेदी पे और इस वेदिया पे वहाँ पे सिर्फ घोंसला बनाया है। இது ஒரு சத்துவம் இல்லாத ஜந்து, तो वो बिना एक बल के द्वारा சின்ன एक குருவி छोटी सी எங்க चिड़िया கூடு கட்டி இருக்குது? कहाँ घोंसला நல்லா बनाया है? சொல்லுங்க, எங்க கூடு கட்டி இருக்குது? कहाँ घोंसला बनाया है? பலிபீடத்துல. वेदियों पे। பலிபீடத்துக்கிட்ட என்ன நடக்குங்க? तो जग वेदी पे क्या நெருப்பு होगा? எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். वहाँ पे आग जल रहा होगा, நெருப்பு அணையவே அணையாது. वो आग नहीं बसेगा, ஒண்ணு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே वो இருக்கும். आग जलता रहेगा। இன்னொரு பக்கம் दूसरी அங்கே तरफ கச்சம்சா கச்சம்சா கச்சம்சான்னு ஒரே சத்தமா இருக்கும். इतना बहुत सारे चिल्लाने की आवाज होगा। இன்னும் और भी அங்க என்ன இருக்கும்? और क्या होगा? ஆடு மாடெல்லாம் பலியாக்குவாங்க. और गाय और बकरी वहाँ पे बलि चढ़ाते हैं, புறாவையும் கூட கொல்லுவாங்க. அங்க तो वहाँ कबूतर को भी उसको எல்லாம் கிள்ளி तोड़ेंगे, போற அங்க கீழ் சவுண்ட் வரும். அங்க वहाँ से बहुत आवाज आएगा। இதையும் அந்த குருவி பாத்துக்கிட்டே இருக்கும். अभी ये चिड़िया ஒரு देखता அலேலியா रहेगा। சொல்லுங்க. அந்த நல்ல குருவிக்கு ஒரு அலேலியா சொல்லுங்களேன். तो अच्छे से चिड़िया सब अलग நல்ல बोलिए, சத்தமா சொல்லுங்களேன். जोर से बोलिए। நீங்க குருவியா இருந்தா தானே சொல்லுவீங்க. ஒரு அலேலியா சொல்லுங்க. आप चिड़िया होने से அது बोलेंगे என்ன செய்யும்? तो वो क्या करेगा? உட்கார்ந்து இருக்குது.
बैठा है, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்குது அந்த सबको குருவி. देखता रहा, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்குது. तो सबको देखता रहा। நாத்தம், சாணி நாத்தம். तो वहां पे ஐயோ சில गोबर की, சொல்லுவாங்க, ஐயோ வல்ல நுழைஞ்சாலே நாத்தம். तो वहां पे कहते हैं गोबर की बदबू आ रहा था। வைத்தோம் டாய்லெட் கிட்ட போனா நாறுது, अभी फेतुम की जो टॉयलेट में जाने से इतना बदबू கிச்சனுக்குள்ள आ போனா रहा था, நாத்துது. अभी रसोई पे जाने से इतना, ஐயோ அங்க போனா நாறுது. और वहां पे जाने से இந்த इतना बदबू आ பீடத்துல रहा எல்லா था। நாத்தமும் இருக்கும். ஒரு அலையிலையா சொல்லுங்க. वेदियों पे हर तरफ की बदबू होगा, அங்க குடலை கழுவாங்க, तो वहां पे पूरे जो सब குடலை கழுவாங்க, और बोटियों को भी वहां पे அப்படிலாம் धोएंगे, கழுவாங்க. அங்க और वहां पे सब धोएंगे। நல்லா இன்னைக்கு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் இன்னைக்கு உனக்கு ஃபாஸ்டிங் தம்பி போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுன்னு அனுப்பிடுவாங்க பயிற்சி காலத்துல. तो हम ट्रेनिंग के समय हमें खाने सोचते, लेकिन वो बोलते कि आप ஆண்டவரே, उपवास है। சோதனை ஆண்டவரே, என்ன ஆண்டவரே சோதனை. இன்னைக்கு தான் மீன் குழம்பு வச்சாங்க, तो आज மத்தி ही மீன் குழம்பு வச்சிருக்காங்க. आज ही वो मछली की जो और भी ஐயோ रखी மத்தி थी, மீன் அவ்வளோ இஷ்டமா இருக்குமே. तो मुझे इतना बहुत मछली बहुत पसंद है। சோத்திர நாளைக்காவது கொஞ்சம் வச்சு தர மாட்டாங்களா? तो कल क्या हमें कुछ रखेंगे कि தெரிஞ்ச नहीं? அக்காவா இருந்தா சொல்லி வைக்க சொல்லலாம். तो हमारे जो खुद की बहन होगा तो हम क्या இன்னைக்கு होंगे, அன்னைக்கு ஃபுல் டே ஃபாஸ்டிங். लेकिन तो पूरा दिन आपको फास्टिंग करना पड़ेगा। ஐயோ குடலெல்லாம் எப்படி இருந்து என்ன செய்யுது अभी मोरा பாருங்க, ஒரு ஆள் சொல்லுது எரியுது. मेरा पेट என்ன इतना செய்யுது? जल அதுதான் रहा குடல் है, கழுவுறாரு அங்க. तो वो उसको धो रहे हैं, குடலெல்லாம் என்ன செய்யுது? और उसको எல்லாம் அங்க கழுவுவாங்க. அங்க वे सब धोते हैं। அங்க பலிபீடத்தை வந்து தலையை வெட்டுவாங்க, துண்டு துண்டா நறுக்குவாங்க. எல்லா வேலையும் அங்க நடக்குது, சுத்திகரிப்பின் வேலையெல்லாம். वेदी पे आके गदन को टूटते हैं, शुद्धता का काम वहाँ पे होगा। இந்த குருவி அங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. वो चिड़िया देखता रहेगा। நமக்கு ஒரு பலிபீடம் இருக்குது. हमारे लिए एक அந்த जगवेदी है। பலிபீடம் யாரு தெரியுமா? वो जगवेदी कौन है? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. वही तो प्रभु यीशु मसीह है। எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, इब्रानियों के 13 पे 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல 13 अध्याय की 10वां वचन, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. हमारे लिए एक बलि की ஒரு जगह அல்லேலூயா है। சொல்லுங்களேன். सब कहिए அல்லேலூயா. हालेलुया। நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. हमारी एक ऐसे वेदी அந்த है, பலிபீடம் தான் இயேசு கிறிஸ்து. वो जो प्रभु यीशु அந்த मसीह है। பலிபீடத்திலேயே நீ கூடாரத்தை கட்டிக்கொள்ளணும். लेकिन उस वेदिया पे तुझे तो அந்த பீடங்கள் அண்டையில உன்னுடைய கூடு அந்த பீடங்கள் அண்டையில உண்டாயிருக்கணும். इस वेदिया पे तेरा घोंसला और तेरा घर वहाँ पे तंबू बनाना அந்த है। இடத்துல பல போராட்டங்கள் உண்டு, वहाँ से बहुत सारे பல क्लेश आएगा, பிரச்சனைகள் உண்டு, बहुत से तकलीफ பல आएगा, பாரங்கள் உண்டு, बहुत सारे बोझ பல आएगा, சத்தங்கள் உண்டு. बहुत से आवाज இந்த आएगा। சத்தத்தை கேட்டுட்டு நீ ஓடிடக்கூடாது. अब इस आवाज से तुझे बाहर இந்த दौड़ना நாத்தத்தை नहीं है, கேட்டுட்டு நீ ஓடிடக்கூடாது. इस बदबू से तुझे दौड़ना नहीं இந்த है, கஷ்டத்தை பார்த்துட்டு நீ போகக்கூடாது. इस कष्ट को देख के तुझे भागना नहीं அந்த है। பீடத்துல அண்டையில என்ன செய்யணும்? और उस वेदी पे जाके அப்போஸ்தலனாகிய பவுலை போல अभी प्रेरित पौलुस की तरह ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல வாசிக்கிறது போல रोमियो के पुस्तक जैसे हम पढ़े थे, உபத்திரவமோ வியாகுலமோ अभी पूरे जो क्लेश या कोई व्याकुल வியாகு துன்பமோ பசியோ या कोई निंदा या कोई நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ या कोई घात और कोई भी सिर्फ दिन्हा, ஒன்றை என்ன பிரிக்க முடியாது. वो कुछ भी मुझे नहीं ஒரு लेगा। அல்லேலூயா சொல்லுங்க. सब हिला बोलिए। சில குடும்பங்களுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டவங்க சில பிரச்சனை கண்டவங்க உடனே டைவர்ஸ். तो कोई के परिवार पे ठीक देखते तो बोलते कि डाइवर्स बोलते हैं, இப்ப நான் இனி இருக்க மாட்டேன், तो मैं नहीं रहूंगा यहाँ எனக்கு पे, வாழ தெரியும், मुझे जीना पता है, நானும் சம்பாதிச்சிட்டேன். मैं भी पैसा कमा लिया। இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்களுக்குள்ளதான் அது ரொம்ப ஓவரா இருக்குது. तो आज ही तो सिर्फ लड़कियों के द्वारा ये बहुत चीज है। சகோதரிமார் யாரும் என் மேல கல்லெறியாதீங்க, சொல்றேன் இப்ப நடக்கிற முறை. तो यहाँ पे जैसा स्थिति हो रहा है, हम முன்னாடி नहीं कर रहे। ஆண்கள் சொல்றது அப்படி கேட்பாங்க, இப்ப இவங்க சொல்றது இவங்க கேட்கலன்னு அவ்வளவுதான், போயிருவேன். तो जो पिता और भी पति बोलते हैं उनको अनुसार चलते हैं, लेकिन எனக்கு अभी ऐसा அசிங்கம் नहीं கிடையாது, है। உனக்கு தான் அசிங்கம் அப்படியே சொல்றாங்க. तो वो कहते हैं कि मुझे कोई शर्मिंदा नहीं है, आपको ही ऐसा நடக்கிறத शर्मिंदा। பார்த்தா அவர் அப்படியே பாவம் சத்தமிடாத இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருப்பாரு. तो बिना आवाज की तरह ऐसे मेमने की तरह वो है, பழைய ஆட்கள் அப்படி கிடையாது. लेकिन अभी இப்ப உள்ள காலம் ஒவ்வொரு காலங்கள் அப்படி வந்துகிட்டே இருக்கு. लेकिन अभी के समय ऐसा बदल रहा है, உன் நாட்கள் அப்படி இல்லை. तो पहले ऐसा नहीं எந்த था। சூழ்நிலை ஆனாலும் जिस स्थिति पे आने से வீட்டுக்குள்ள இருக்கிற சத்தம் வெளியில கேட்காது. तो जो चिल्लाने की आवाज बाहर नहीं आएगा, அமைதியா இருப்பாங்க. वो शांत என்ன रहेंगे। உபத்திரம் வந்துட்டாலும் कोई பரவாயில்லை. भी क्लेश आने से, குடும்பத்தில் கஷ்டம், अभी कोई संकट குடும்பத்தில் आने से நெருக்கம், और कोई उपद्रव, குடும்பத்தில் உள்ள போராட்டம், कोई भी परिश्रम, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் कोई भी तकलीफ, ஒண்ணு வெளியில வராது. कोई भी बाहर नहीं என்ன आएगा। இருந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க. कुछ भी आने से वो खुश रहेंगे, இருக்குதோ இல்லையோ जो भी है कि नहीं, சந்தோஷமா பிள்ளைகளை நடத்தி கொண்டு போவாங்க. वो अच्छे से बच्चे को ஆனா चलाते இந்த हैं। நாட்களை தாங்க கேட்கறது கிடைக்கலன்னா लेकिन जो हम पूछे नहीं मिलेगा அந்த तो, வீட்டுல நடக்கிற ரகளைய பார்க்கணும். लेकिन उस घर पे जो आने அவன் वाला लड़ाई வேலைக்கு को போயிட்டு देखना நைட் है, எல்லாம் தூங்குற நேரம் தான் வீட்டுக்கே வர்றது. सब सोने के இல்லாட்டா மண்டை வெடிச்சு போயிரும் அந்த ஆளு. सोने के समय ही वो सब घर आएंगे नहीं तो। அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு காலங்கள் கடந்து போய்கிட்டு இருக்குது. लेकिन उस स्थितियों के बीच நீ में यहाँ கர்த்தருடைய पे है, நம்பிக்கை உள்ள தேவனுடைய பிள்ளையா இருப்பாயானால் यहोवा पे ऊपर भरोसा रखा உன் तो, வாழ்க்கை எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, तेरे जीवन में कुछ भी आने से, எந்த உபத்திரமோ வியாகுலமோ
பசியோ துன்பமோ நாசமோசமோ பட்டயமோ எது வந்தாலும் या कोई क्लेश या संकट उपद्रव अकाल नंगा या कोई जोखिम या तलवार आने से நான் अடைக்கலமா வச்சிருக்கிறான். तो परमेश्वर आपको बहुत सारे ढाल करके हालेलुया रखा சொல்லுங்க. है। सब पहले உம்மை बोलिए நான் அடைக்கலமா வச்சிருக்கிறேன் ஆண்டவரே. तो मैं ऐसे ही உம்மை निराश நான் எனக்கு புகலிடமா तो வச்சிருக்கிறேன். मैं आपका आगे चलता हूँ। நான் எங்க போவேன் ஆண்டவரே? मैं कहाँ जाऊंगा? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்க ஓடுவேன் मैं ஆண்டவரே? आपके आज़री से छोड़ के कहाँ இதுதான் जाऊंगा? எனக்கு நீ தந்திருக்கிற வாழ்க்கை. तो आप ही मुझे दिया जो இதுதான் जीवन எனக்கு है। கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை. आप ही देने वाले இதுதான் मसीह நீர் का எனக்கு जीवन கொடுத்த ஊழியம். है। आप ही देने वाले इसी இதுதான் का எனக்கு है। கொடுத்த மேன்மை. आप ही मुझे दिया இதை बला விட்டு है। எங்கேயும் போக விரும்பல. तो मैं कहीं जा உம்முடைய नहीं सकता। சமூகத்துல விழுந்து கிடக்கிறேன் मैं ஆண்டவரே. आपके आज़री पे गिरा உம்முடைய हूँ। இரக்கத்தை எனக்கு தாங்க. तो आपके असर கடந்த दया मुझे दीजिए। வாரத்துல ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். तो पिछले हफ्ते मैंने घर गया। வீட்டுக்கு போயிருக்கும் அந்த பிள்ளைகளும் அந்த தாயும் சொல்ற வார்த்தைகளை பார்க்கும்போது जब बच्चे और माँ ने बोले ஐயோ वो बातें எங்களுடைய सुन के, அப்பா ஒரு சைக்கோ மாதிரி எங்களை तो बोलते हैं कि treatment मेरे பண்றாரு. पिताजी एक साइको की இந்த है। வாலிப பொண்ணு சொல்றாங்க और वो जवान की நடு लड़की ரோட்ல था, வச்சு அடிப்பாரு, और वो रोड पे मुझे मारेंगे அசிங்கப்படுத்துவார். और वो शर्मिंदा அந்த करेंगे। சகோதரிக்கு வேற யாரும் உடன் பிறந்த சகோதரிகள் இல்ல. लेकिन उस बहन के लिए कोई भी அவ்வளவு வேதனைப்பட்டோம், बहुत क्लेश था, அவ்வளவு கஷ்டப்பட்டோம். बहुत संकट था। எல்லா ரோட்ல உள்ளவங்க எல்லாம் வேடிக்கை வைப்பாங்க, யாரும் நெருங்க முடியாது. अभी रोड पे जो है सब देखते हैं, कोई भी पास नहीं आ இன்னைக்கு सकता। பிள்ளைகளை வளர்த்து பிள்ளைகள் நல்ல ஜாப்ல வேலை பார்க்கிற இடத்துல ஆண்டவருக்கு நடத்திட்டாரு. लेकिन बच्चे अच्छे आके और हालेलुया इन सब சொல்லுங்களே. स्थिति पे आ गए हैं। இந்த சூழ்நிலையில நாங்க குடும்ப சதறி போகல. तो हमारे पूरा ऐसा नहीं टूटा था, அவரையும் சந்திக்க கூடிய இடத்துல கர்த்தர் அங்க மாறுதலை உண்டாக்கிட்டார். लेकिन परमेश्वर उनको एक बड़ी सी உன்னுடைய अभिशाप दिया है। நடக்கையினால் நீ அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும். तो आपकी छलावट के द्वारा उनको புருஷன் पार ரட்சிக்கப்படல, मिलेगा। और लेकिन पति उदार மனைவி हुआ, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. पत्नी उदार हुआ மனைவி है, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, புருஷன் ரட்சிக்கப்படல. पत्नी उदार हुआ, पति उदार नहीं हुआ है। உங்களுடைய நடக்கையை பார்த்து அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரப்படணும். आपके छलावट के द्वारा ये लोग तो मसीह के जीवन पे आना அவங்களுக்கு चाहिए। சுவிசேஷம் சொல்ல போனா यदि इनको உங்க सुसमाचार बोलने சர்ச்சுக்கு से, தானே வர்றா, முதல்ல அவளை மாத்துங்க பாஸ்டர், तो आपके चर्च द्वारा पहले அவரை आपको சரி बदल பண்ணுங்க, दीजिए। அதுக்கு பிறகு வாங்க எங்களுக்கு சொல்லுங்க. पहले उनको बदल दीजिए, तब मैं बात पे आऊंगा। அப்படியே காது செவிய போட்டுட்டு வெக்கப்பட்டு தலை குனிஞ்சிட்டு வர வேண்டியிருக்கு. என்ன செய்யறது? அவர் அப்படிதான் பாஸ்டர், அந்த மனுஷன் அப்படிதான் சொல்லுவாரு, விடுங்க तब से அப்படிங்கிறது झुके இவருக்கு और ऐसे शर्मिंदा ஈஸியா होके சொல்லிடுவாங்க. वो आसान நாங்க से बोल- வெக்கத்தோடு வெளியில வர்றோம். हम शर्मिंदा से बाहर இன்னைக்கு ஒரு आएंगे। தீர்மானம் பண்ணுங்க. आज एक वाचा எந்த कीजिए, சூழ்நிலை மத்தியிலோ जिस के बीच அந்த पे குருவிகள் நமக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குது. वो चिड़िया हमें एक घोंसला அந்த सिखाता है। பீடங்கள் அண்டையில நான் கூடு கட்டி உட்கார்ந்து இருக்கிறேன் ஆண்டவரே. तो माँ वहाँ पे है घोंसला அந்த बना के பலிபீடமா मैंने நீங்க कहा। இருக்கிறீங்க ஆண்டவரே. तो आप वहाँ पे वेदिया உம்மை है, தஞ்சமாக அடைக்கலமா வச்சு இந்த ஓட்டத்தை நான் ஓடுறேன். तो आपको रखे मैं मेरे दौड़ को पूरा करता हूँ। உம்மோடு கூட இந்த ஐக்கியத்தை நான் வைத்துக் கொண்டு இந்த ஓட்டத்தை ஓடுறேன் मैं ஆண்டவரே. आपके पास रख के मेरे दौड़ को पूरा करता हूँ। பீடங்கள் அண்டையில் அவைகள் தங்கி இருக்குது. तो वो वेदियों पे रुकते हैं, தன்னுடைய குஞ்சுகளை வைத்து காத்து கொண்டிருக்கிறது. तो वो ऐसे ही उसको पूरा बचाते हैं, தன்னுடைய குடும்பத்தோடு उसके परिवारों के அந்த साथ। குருவிகளிடத்துல கேட்டா என்ன சொல்லும்? और उस चिड़िया से நானும் पूछते வீட்டாருவோம் என்றால் तो मेरे घर वाले கர்த்தரையே சேவிப்போம். हमारे युवा को ऐसे எப்பா करेंगे। இந்த பீடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லா காரியத்தை நான் பார்த்துக்கிட்டு தான் तो இருக்கிறேன். वेदियों पे रहते मैं हर चीज நெருப்பு देखता हूँ। எரிஞ்சுகிட்டு இருக்கதா செய்யுது. तो आग चल रहा है, அக்கினியில நான் வேகாதிருப்பேன். लेकिन आग में भी मैं नहीं சத்தம் चलूंगा। உண்டாகி கொண்டுதான் இருக்குது. वो चिल्लाने की आवाज आएगा, அங்க பல சத்தங்கள் உண்டாகுது, बहुत सारी आवाज பல आएगा, சம்பவங்கள் நடக்குது. और बहुत सी स्थितियां ஆனாலும் हैं। நான் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறேன். लेकिन तब मैं शांत रहूंगा। நான் இளைப்பாறும்படியாக எனக்கு ஒரு பீடம் இருக்கிறது. तो मुझे तो विश्राम करने की நான் प्रेरणा है। இளைப்பாறும்படியாக எனக்கு ஒரு நேசர் और இருக்கிறார். मुझे और विश्राम நான் करने என் की प्रिया நேசரின் है। மார்பிலே சார்ந்து இளைப்பாறுகிறேன். मैं इनके प्रिय की गोद में मैं विश्राम लूंगा। அந்த இளைப்பாறுதல் இல்லாமல் போறது காரணம் என்ன தெரியுமா? बिना विश्राम की जगह क्यों அந்த है? இளைப்பாறுதல் இல்லாமல் போறது காரணம் அது ஒன்று தூப பீடம், இன்னொன்று தூப பீடம். तो पहला एक जगवेदी தூப और பீடம் दूसरा என்பது धूप वेदी है। ஜபங்களோடு நீங்க ஐக்கியமா இருக்கணும். प्रार्थना के साथ आपको एक संगति में தூபம் रहना है। என்றால் ஜபம். अभी धूप वेदी का எல்லா मतलब சூழலில் மத்தியிலும் हर स्थिति के बीच ஜப में ஜீவியத்தை விட்டுறக்கூடாது. प्रार्थना के जीवन को नहीं छोड़ना है। உங்களுடைய ஜபம் உங்களுடைய எவ்வளவு நாளும் ஜபிச்சோம் ஒண்ணுமே நடக்கல, விட்டுறக்கூடாது. அந்த தூப பீடத்துல எப்போது நீ இருக்கணும். धूप वेदी पे मैंने हमेशा प्रार्थना किया, लेकिन कोई जवाब नहीं है, ऐसा नहीं होना चाहिए। காலங்கள் हमेशा நிறைவேறும் प्रार्थना போது करना है। கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு ஜெயமாக்கி தருவார். इसलिए परमेश्वर मेरी चीज को पूरा जीत करेगा। அங்க இளைப்பாரி கொண்டே இருக்கிறேன். तो मैं वहाँ पे विश्राम இளைப்பாறுதல் करूंगा। இல்லாமல் போறது காரணம் என்ன? विश्राम नहीं होने के कारण क्या है? சொல்லுங்க. அந்த இளைப்பாறுதல் அற்று போறது காரணம் என்ன? विश्राम नहीं होने के कारण क्या है? கூட்ட விட்டு அலைகிற குருவிதான். तो वो सही जोड़ने वाले जो கூட்ட चिड़िया விட்டு है। அலைகிற குருவி. நீதிமொழிகிட்ட புஸ்தகம் நீதிமொழி- நீங்கள் வாசிச்சீங்கன்னா 27:8 வாசிச்சீங்கன்னா नीति वचन के 27 के 8 पे தன் கூட்டை விட்டு அலைகிற ஒரு குருவி இருக்குது. ऐसा एक और भी चिड़िया है जो அந்த उसके बनाते குருவி அது हैं। கூட்டை விட்டு அலைகிறது என்றால் ரெண்டு காரணம். तो वहाँ पे एक दो कारण है। நீதிமொழிகள் 28 அதிகாரம்
नीति वचन के 27 का நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல 27 का 7वें அதை கூட்டை वचन விட்டு அலைவதற்கு 2 காரணங்கள் சொல்லி முடிக்கிறேன். घूमने वाले और पे 2 कारण है. ஒன்னு தன் கூட்டில் உள்ள முட்டை உடைபட்டுட்டு அல்லது தன்னுடைய முட்டை காணாம போச்சுன்னா அது சுத்தி சுத்தி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். तो पहला उसका जो अंडा है वो खो गया तो वो घूमेगा. தன்னுடைய முட்டை உடைஞ்சு போச்சு तो वो ऐसा ही टूट गया है. அல்லது தன்னுடைய முட்டை காணாம போச்சு. अभी उसका अंडा खो गया है. அப்படினா அந்த குருவி சுத்தி 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 ஐயோ 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 ஐயோன்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒண்ணு. तभी वो चिड़िया इसने घूमते और घूमते फिरता है. ரெண்டாவது दूसरा இது கூட்டை விட்டு அலையிறது காரணம் என்ன தெரியுமா? अभी उसके घूमने वाले के कारण क्या தன்னுடைய है? துணை குருவி இழந்து போச்சுன்னா அது அலைஞ்சு கொண்டே இருக்கு. यदि उसके ஐயோ இழந்துட்டேனே இழந்துட்டேனே இழந்துட்டேனே. उसके साथ वाली चिड़िया ऐसा खो गया तब वो ऐसे घूमता फिरता தன்னுடைய है. துணையை இழந்து போனால் அது அலறி கொண்டே இருக்கும், சத்தம் போட்டு கொண்டே இருக்கும். उसके जो साथी ने खो गया और तब भी वो और भी चिल्लाता அதுதான் है. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி. वही तो घूमने वाले चिड़िया है. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தை இழந்து போயிடுறாங்க. अभी बहुत लोग यहोवा के हज़ूरी को தன்னுடைய खोते தனக்கு हैं தந்த தாளந்துகளை நஷ்டப்படுத்திடுறாங்க. और उनकी दीनता को नष्ट करते हैं தங்களுடைய தேவனோடு இருக்கிற வாழ்க்கையை இழந்து போய் और விடுகிறாங்க. यहोवा के जीवन को भी वो खो जाते हैं. அந்த தேவனை விட்டு விழுந்து போன தன்னுடைய துணையை இழந்து போனவனுடைய வாழ்க்கையில தன்னுடைய தகப்பனை இழந்து போன விட்டு போனதான இளைய மகன் தான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். जो इस साथी जैसे खोया है और उनके जो छोटे लड़के हैं वो माँ बाप को छोड़ के चाहिए उसकी हम उदाहरण करके आपके रखता தகப்பனை हूँ விட்டு விட்டா और पिता को छोड़ दिया था. தூரதேசத்துக்கு போனா अभी वो संसार எல்லாவற்றையும் இழந்து போய் அலைகிறா सबको खो के वो सबको ढूंढ அந்த रहा था. வாழ்க்கையெல்லாம் மிக வேதனையோடு ஆச்சு. पूरे जीवन ऐसे संकट पे डाला था என்னிட திரும்ப தகப்பனிடத்துல வருகிறா. और तुरंत वो यहोवा के पास आए திரும்ப கட்டி எழுப்ப வேண்டும். और तुरंत यहोवा को और இழந்து போன அனுபவத்தை திரும்ப கட்டி எழுப்ப வேண்டும். और तुरंत यहोवा की और भरोसा திரும்ப வா என்று தான் கர்த்தர் அழைக்கிறார். और यहोवा वापस बुलाते தேவ हैं சமூகத்தை நோக்கி திரும்ப வர வேண்டும். और यहोवा की हज़ूरी में தேவனை वापस आना நோக்கி ஆண்டவர் चाहिए. என்ற ஜெப ஜீவியத்தை திரும்ப கட்ட நான் விரும்புகிறேன். प्रार्थना के जीवन को और भी नियुक्त करना चाहिए. என் விசுவாச ஜீவியத்தை கட்ட விரும்புகிறேன். तो विश्वास के जीवन को मैं नियुक्त करता हूँ. என்னுடைய வாழ்க்கையை நான் இழந்து போய்விட்டேனே. तो मेरे जीवन में सब कुछ என்னுடைய खोया முட்டையை है. நான் இழந்து போய்விட்டேனே. तो मेरे जीवन में सब कुछ என்னுடைய खोया இணையை है. நான் இழந்து போய்விட்டேனே. मेरे जो और என்னுடைய मेरा விசுவாசத்தை खोया है. இழந்து போய்ட்டேனே. विश्वास को मैंने खोया நான் है. எவ்வளவு உண்மையா இருப்பேன், இப்ப உண்மையை இழந்து போய்ட்டேனே. मैंने कितना सच्चा था लेकिन मैं विश्वास योग्य को खोया நல்ல है. ஊழியம் செய்த இப்ப ஊழியத்தை இழந்தவனா இருக்கிறேனே. मैंने अच्छा सेवा किया लेकिन ये भी मैंने खोया है. இழந்து போயிட்டா खो लिया. கூட்டை விட்டு அலைகிற குருவியை போலதான் இருப்பீங்க. अभी ये घूमने वाले और चिड़िया கூட்டை की तरह விட்டு போகிற ஒரு रहते हैं. மனுஷனை போலதான் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. घोंसला छोड़ के जाने वाले चिड़िया की तरह रहते நிறைய हैं. காரியங்கள் உண்டு. நான் இதோட இந்த வார்த்தையை முடிக்கிறேன். और भी बहुत चीजें लेकिन मैं इसे खत्म करता இன்றைக்கு இந்த हूँ. காலை வேளையில நம்முடைய கண்களை மூடுவோம். अभी इस समय आपका आंख बंद कीजिए. ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். यहोवा के हज़ूरी को देखिए. கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன், जो यहोवा को भरोसा करने वाले, கர்த்தரை நம்புகிற மனுஷன் जो यहोवा को பாக்கியவான். भरोसे करने वाले मनुष्य धन्य है. நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. परकर देखो यहोवा कैसे சேனை भला है. கர்த்தாவே, सेनाओं की यहोवा உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். वो धन्य है वो मनुष्य जो उस पे भरोसा रखता அவன் है. என்ன செய்கிறான்? वो क्या करता है? நடைக்கலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கக்கூடியதான கூடு, अभी गोरियों को वो बरसाता है தன்னுடைய குருவிக்கு தன்னுடைய கூடுகளை கட்டுவதற்கும் और शुभ होने की और के घोंसला बनाती है. தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய கூட்டில் வைப்பதற்குரிய ஒரு சாக்கியம் கிடைத்தது. तो और उनके बच्चे रखने के लिए उसको सिर्फ फायदा और उपयोग मिला அந்த है. பீடங்கள் அண்டையில இருக்கக்கூடிய சாக்கியம் கிடைச்சிச்சு. और वेदियों पे रहने वाले उसको ஆண்டவரே, मिला எங்களுக்கு है. ஒரு ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை தந்திருக்கிறீங்களே. वो आपने मुझे पवित्र जीवन दिया है. இந்த ஐக்கியம் கிறிஸ்துவின் மேல உள்ள நம்பிக்கை உங்களுக்குள்ள பெருகப்படும். तो ये जो संगति आपके जीवन को बढ़ाता நீ है. அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை ये यहोवा के ऊपर रखने वाले உன்னுடைய भरोसा வாழ்க்கையில எந்த சோதனையும் உன்னை கலங்க விடாது. तो आपके जीवन पे कुछ भी ऐसा ही नहीं छोड़ता है. உன்னுடைய கூட அந்த பீடங்களில் என்னை கட்டிக்கொள். तो आपके सिर धूप में दीप आपको உன்னுடைய सदा வாழ்க்கை அந்த करना है. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு சேர்ந்து கொள். ये पवित्र सेवक के लोगों के साथ आप मिलना உன்னுடைய चाहिए. வாழ்க்கை அந்த கேதுரு மரத்தில் அண்டையில உன்னுடைய கூடாரத்தை நீ உண்டாக்கிக்கொள். आपके जीवन है देवदार की और लबनोन की तरह आपको मिलना चाहिए. உன்னுடைய வீடு எங்க இருக்கிறது? आपके घोंसला कहाँ உன்னுடைய है? குஞ்சுகளுக்கு வைக்கிறதான வீடு எங்க இருக்கிறது? आपके बच्चे रखने वाले நீ घोंसला உன்னுடைய कहाँ है? உன்னோடு கூட இருக்கிறவள் எங்கே நீ தேவனுடைய வாழ்க்கையில முன்னேறி போய் கொண்டிருக்கிறாய்? आपके साथ ही रहने वाले यहोवा से आगे बढ़ते हो. கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு மனுஷனா இருப்பாயானால், यदि यहोवा को भरोसा करने वाला मनुष्य तो தேவனுடைய ஜனத்தோடு உள்ள ஐக்கியத்தில் இருப்பாயானால், तब यहोवा की एक संगति पे होने से அதுல ருசிச்சு பாரு, அதுல இருக்கிற விசேஷம் இருக்குது. परकर देखो कि यहोवा ऐसे कितने खास वहां पे किया கர்த்தர் है. நல்லவர் என்பதை இன்னும் நீ ருசிப்பாய். यहोवा ऐसा कितना भला है तू और भी வெளியில परख के ஏதோ देखा. வந்துட்டு போறதுனால ஏதோ ஒரு
நன்மையை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, ऐसा नहीं कि यूं यहाँ आए भला प्राप्त किए। இந்த இடத்துக்குள்ள உன்னுடைய பங்கு இருக்கு, உன்னுடைய வீடு இருக்குமானால், यदि इस बाग में தோளில் உள்ள பரிசுத்தவான்களோடு உன்னுடைய ஐக்கியம் இருக்குமானால், पवित्र सेवक लोगों के साथ संगति होने से, இந்த பீடத்தண்டையில உன்னுடைய வீடு இருக்குமானால், वेदियों पे तेरे सिर्फ और भी இந்த பலிபீடத்தண்டையில இருக்குமானால், अब इस वेदियों पे இந்த தூபபீடத்தண்டையில இருக்குமானால், इस धूप वेदी भी होने से பாக்கியவானாக तो இருப்பார். धन्य होगा। இன்னும் கர்த்தரை நீ तो அனுபவிக்கலாம். और भी तो यहोवा को இன்னும் அவர் நல்லவர் என்பதை உன்னுடைய வாழ்க்கையில் और भी அனுபவிக்கலாம். वो भला है तो अनुभव कर सकेगा। அவர்களோடு இருக்கிற வரைக்கும், तब तक यहोवा அந்த आपके साथ ஐக்கியத்தில் है, இருக்கிற तब வரைக்கும், तक आप उस संगति पे है। அபிகாயிலுடைய வேலைக்காரர் சொல்லுகிறாங்க, अबीगाइल के नौकरानी இந்த कहा, நீதிபதிகளோடு இருக்கிற வரைக்கும், जब तक हम இந்த इनके साथ ஐக்கியத்தில் இருக்கிற रहेंगे, வரைக்கும் जब तक हम इनके साथ எங்களுக்கு ஒரு रहेंगे, சேதமும் வரல, मुझे कोई भी और ஒன்று विनाश காணாமல் போகல. कुछ भी नहीं दिखा होगा। பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்க. तो पवित्र सेवक लोगों की संगति को प्राप्त அப்போஸ்தலருடைய कीजिए। உபதேசத்தில் உள்ள ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்க. प्रेरितों के उपदेश की संगति को சபையின் ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்க. कलीसिया की संगति को ஜெப प्राप्त कीजिए। ஜீவியத்தின் ஐக்கியத்தை காத்துக்கொள்ளு. प्रार्थना के जीवन को உன்னுடைய प्राप्त வாழ்க்கையில் कीजिए। என்ன இழந்து போனாய் அதை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக. आज के दिन पे कुछ भी कोने से, கூட்டை விட்டு அலைகிற குருவியை போல இருக்க வேண்டாம். इसलिए घूमने वाले चिड़िया की तरह नहीं எல்லாவற்றையும் होना இழந்த है। நிலவரத்தில் நீ சுத்த வேண்டாம். सबको खोने वाले सियार की तरह नहीं ஆண்டவர் होना திரும்ப है। தாளந்துகளை பொறுப்பை பெற்றுக்கொள்ளுங்க. तो वापस इसको प्राप्त இல்ல, कीजिए। நான் அதை காத்துக்கொண்டேன். मैं उसको எனக்கு बचा தந்த लिया। கிருபைகளை காத்துக்கொண்டேன். मेरे अनुग्रह को बचा எனக்கு लिया। தந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். विश्वास को मैंने बचा எனக்கு लिया। தந்த ஊழியத்தை காத்துக்கொண்டேன். विश्वास को मैंने बचा எனக்கு लिया। தந்த மேன்மையான வாழ்க்கை நான் காத்துக்கொண்டேன். मुझे दिए भलाई को मैंने विश्वास कर लिया। அப்படி நீ பாதுகாத்துக் கொள்வாயானா, ऐसे बनने से இளைப்பாறுதல் உள்ளவனான உன்னுடைய ஓட்டத்தை ஓட முடியும். विश्राम करके तुझे जीवन दौड़ सकेगा। அப்படிப்பட்ட மனுஷன் பாக்கியவான். इस प्रकार मनुष्य சரி, धन्य கர்த்தாவே है। உம்மை நம்பி இருக்கிறானே அவன் பாக்கியவான். सेनाओं के वो धन्य है वो இந்த मनुष्य जिसको தேவன் भरोसा அவனுக்கு रखता है, உதவியா இருக்கிறார். क्योंकि वो आपके लिए मदद है। அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. सब ताली बजा के महिमा कीजिए। இந்த காலவேளையில் அந்த அனுபவத்துக்குள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார். अब इसमें वो उसके आप बुलाते அந்த हैं। மேன்மையான அனுபவத்துக்குள்ள நீங்கள் தங்கி இருக்கும்படியாக அழைக்கிறார். अब इसमें वो आपको बुलाते हैं। தூரமா இருக்கிறீங்களா? ये जब दूर है வாங்க, தேவ சமூகத்துக்குள்ள கடந்து வாங்க. तो ये वो कैसे पे आप आए, தேவனோடு ஐக்கியப்படுங்க. ये वो पे आप संगति कीजिए। பரிசுத்தவான்களோடு ஐக்கியப்படுங்க. ये वो के और आप அந்த बल ஐக்கியம் जाइए। உங்களுக்குள்ள பலப்படட்டும். ये वो आपको बलवंत இந்த करेगा। ஐக்கியத்தால் சாரத்தால் நிரம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை உனக்குள்ள கொண்டு வருகிறது. हमें इसके द्वारा ये वो आपकी संगति पे लेके आएगा। ஜெயமான வாழ்க்கை உனக்குள்ள கொண்டு வருகிறது. ये जीवन आपके अंदर आएगा। ஜெயமான ஒரு வாழ்க்கை உனக்குள்ள கட்டி எழுப்புகிறது. जयमन का जीवन आपके अंदर नियुक्त करेगा। வாழ்க்கையில எதை குறித்து நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. इसलिए मैं आपको அதது எல்லாம் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் நடப்பித்து கொடுக்கார். सब चीज मेरे लिए तैयार करके உங்களை रखा நித்திய है। வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் आनंद के जीवन में लेके जाने के लिए இந்த கூடாரத்தின் மறைவில வைத்து அவர் பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறவர். पे रखिए वो आपको पता ஷாபாலா है। கரா, நித்திய வீட்டுக்குள்ள நான் போய் சேர போகிறோம். आनंद के जीवन पे हम जाने वाले हैं। சீக்கிரமா நம்முடைய இயேசு வர போகிறார். वो जल्दी आने वाले हैं। சீயோனாக மாற போகிறோம். अभी सियोन की तरफ வரவ எருசலேமாக மாற போகிறோம். यरूशलेम की तरफ बदलने அவருடைய वाला है। வார்த்தை தொனித்துக் கொண்டே இருக்கிறது. यहोवा की वचन आता रहेगा। ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், होशे की नबी ने கர்த்தர் कहा, சிங்கத்தை போல கர்ச்சித்துக் கொண்டிருக்கிறார். वो शेर की तरह गरजता கர்த்தரின் है। சத்தத்தை கேட்டு குருவிகள் எல்லாம் சேர்ந்து ஓடி வருகிறதா. यहोवा की आवाज सुन के सब चिड़िया आ தேவ रही சமூகத்துக்கு हैं। நேரா கடந்து வாங்க. यहोवा के आज़री पे आप தேவனுடைய आए। சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. यहोवा की आवाज पे आप தேவனுடைய आए। வார்த்தைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. यहोवा के वचन की ओर आप நம்ம आए। நித்திய வீட்டில கொண்டு போய் சேர்க்க அவர் உண்மை உள்ளவரா वो இருக்கிறார். आनंद के जीवन पे लेके जाने के लिए यहोवा எல்லாரும் बोलता கரங்களை है। தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ताली बजा के हम तारीफ அவருடைய करेंगे। சீக்கிரம் வர போகிறார். यहोवा துதிப்போம். जल्दी आने वाले हैं। கர்த்தரை यहोवा மகிமைப்படுத்துவோம். को महिमा करेंगे। ஷலபல கரபல ஹalleluya. Praise the Lord. நித்திய நோக்கம் நிறை வேறிட இரத்தத்தால் முற்றும் கழுவினேனே. நித்திய நோக்கமோ நிறை. எல்லாரும் எழுப்பி நிற்போம். இரத்தத்தால் முற்றும் கழுவினேனே. நித்திய ஆவியா அபிஷேகம் செய்து சத்திய சுவிசேஷம்